السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே அப்பாசிய ஆட்சி ஹிலாஃபா சம்பந்தமான தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதில் சென்ற தொடரில் இந்த நூற்றாண்டு, அதாவது 2வது நூற்றாண்டில் அப்பாசிய ஆட்சியாளர்கள் தொடர்பான சில குறிப்புகளை நம்ம பார்த்தோம். அதில் அதாவது ஒரு உமையா ஹிலாஃபத்தில் ஒரு 7 பேரும், அப்பாசிய ஹிலாஃபத்தில் 7 நபர்களையும் என்று சொல்லி நம்ம அபு ஜாஃபர் அல் மன்சூரில் இருந்து மன்னர் மஅமூன் வரைக்கும் என்ன செஞ்சோம், 218 முடிகிறது. இப்போ அவர் அபுல் அப்பாஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 132 ஆரம்பித்து 218 மஅமூனில் முடிகின்ற வரைக்கும் 7 பேருடைய அந்த செய்திகளை சுருக்கமாக அவர்களது காலத்தில் இருந்த புரட்சிகள் என்ன, அவங்க அதாவது பிடித்த நிலங்கள் என்ன, அவங்களுடைய ஆட்சி முறைகளில் நடந்த ஸ்பெஷலான மாற்றங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தொடரில் நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை நம்ம அடையாளப்படுத்தி இருந்தோம். அதாவது என்ன அடையாளப்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சில அதாவது 2வது நூற்றாண்டுடைய விஷயங்களை படிக்கிறதுக்கான சில முக்கியமான தலைப்புகள் இருக்கு இந்த அப்பாசிய ஹிலாஃபத்தோடு சம்பந்தப்பட்ட. அதில் சில விஷயங்களை நம்ம முழுமையாக தவிர்த்துருவோம். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். ஒன்று இந்த நிலம் சார்ந்த தகவல்கள், ஏன்னா அதில் நம்ம போனோம்னா அது ஒரு விரிவாக என்ன செஞ்சிருது போயிடுது. இப்போ கூட இந்த பக்தாத் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் திஜ்லா ஃபுராத் நைல், அது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி சம்பந்தமாக நம்ம சொல்லணும்னு ஆசை வச்சோம். அது அப்படி போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நைல் நதி அதில் சம்மந்தப்பட்டு, அப்புறம் சைஹூன் ஜெய்ஹூன்ன்ற அந்த பிலாதுமாவரா நகர், அதாவது ஆறுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நகரம் என்று சொல்லி இந்த புகாரா அதெல்லாம் சொல்லி அதுவும் சம்மந்தப்படும் சம்மந்தமான ஹதீஸ்கள் வருது. அப்போ அதில் லைஃப் சைகெல்லாம் இருக்குது. அப்படியே தொடரில் நம்ம போனோம்னா அது பெருசாக என்ன செஞ்சிடும், அப்பாசிய ஹிலாஃபத் வீழ்ந்த ஆண்டை விட படித்த ஆண்டை என்ன செஞ்சிடும் நமக்கு கூடி போயிடும். அதனால் அந்த பகுதி அந்த அளவு நிலம்புலம் சார்ந்த தகவல்களை நம்ம தவிர்த்துருவோம். அது அப்பப்போ நம்ம தேவையான கட்டங்களில் நம்ம கொஞ்சம் சுருக்கமான தகவல்களை நம்ம சொல்லிக்கிடலாம். ஏன் அதுபோல் இப்போ பக்தாத் நம்ம எத்தனையோ சிட்டிகள் சம்மந்தமாக நம்ம படிக்கலை, வாசித்து படிக்கலை. இப்போ மதீனான்றது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அதாவது புனர் நிர்மாணம் செய்த ஒரு நகரம். அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி மற்ற நகரங்களை படிக்கலை, வாசித்தையோ அல்லது என்ன மற்ற அதாவது சில இடங்கள் இருக்கு, சாமுர்ரா அங்கே புதிதாக உருவாக்கப்பட்டது, இப்படி பல இடங்களை நம்ம படிக்கலை. அது மாதிரி இதையும் படிக்காமல் போய்க்கலாம். இருந்தாலும் பக்தாத் ஒரு இந்த வரைக்கும் உருவாக்கப்பட்ட நகரங்கள் எங்களுக்கு சிந்தனையில் அப்படியே என்ன செய்து இருக்கிறதுனால நம்ம அதை என்ன செஞ்சுருவோம், கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். இதில் இன்ஷா அல்லாஹ் பக்தாத் கட்டியெழுப்பப்படுதலுக்கும் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால நாங்கள் இமாம் அபு ஹனீஃபாவுடைய வரலாறையும் இதில் என்ன செய்கிறோம், அதை சம்மந்தப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு எந்த அளவுக்கு இது சுருக்கமாகவும் முழு தகவல்களோடையும் போக முடியுமோ அதில் இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். இதில் ஆரம்பமாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பக்தாத் அபு ஜாஃபர் அல் மன்சூர் ஏன் சில விஷயங்களை நான் படித்ததுலேருந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், சிலது மூலாதாரங்களோடு சொல்கிறேன். அபு ஜாஃபர் அல் மன்சூர் அதாவது இவங்களுக்கு இந்த அப்பாசியர்களுக்கு ஒரு நிலையான ஒரு தலைநகரத்தில் ஒரு இந்த தலைநகரம் எங்களுக்கு பாதுகாப்பானது என்றது பக்தாதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது அமைஞ்சது. ஆரம்பமாக அவங்க தலைநகரமாக எதை கொள்ளுதல் அப்படின்றதில் அவங்களோட உதாரணமாக கூஃபா அவங்களுக்கு என்ன செய்யலை, தலைநகரமாக வைத்துக்கொள்ள முடியாமல் இருந்ததுக்கான காரணம் அங்கே அதாவது அலவியூன்கள், அதாவது அஹ்லுல் பைத்துடைய அந்த செல்வாக்கு நிறைய அதிகமாக இருந்தது. அதனால் பெரிய அளவிலான பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லை என்று அவங்க என்ன செஞ்சாங்க, உணர்ந்தார்கள். அதுபோல் இதை இந்த இடத்துல இல்லாமல் ஹீராவில் என்ன செஞ்சாங்க, அது ஈராக்லேயே ஹீராவில் எல்லாம் ஈராக்குக்குள்ளே ஹீராவில் ஒரு தலைநகரத்தை கொண்டு போய் வைக்க பார்த்தாங்க, அது சரி வரல. பஸ்ராவில் பெரிய ஒரு ஆதரவு அவங்களுக்கு என்ன செய்யலை, இருக்கலை. இப்படி பல இடங்களில் மாற்றி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அபு ஜாஃபர் அல் மன்சூர் தங்களுக்கு ஒரு நிலையான ஒரு தலைநகரத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார். ஆனால்
அபூ ஜஃபர் மன்சூருடைய காலத்தில் பக்தாத் தலைநகராக ஆக்கப்பட்டாலும் அப்படியே போய் முஅத்தஸிமுடைய காலத்தில் வந்து அது பக்தாத் தலைநகர்லேருந்து இல்லாமல் போயிடுது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் 90-100 வருடங்கள் தலைநகராக இருந்து அதுபோல் என்ன அது முழுமையாக தலைநகராக இல்லாமல் போய்விடும். இப்போ இதில் வந்து அப்போது இந்த காலப்பகுதிக்கு தலைநகராக மாற்றப்படுறது அபூ ஜஃபர் மன்சூருடைய காலத்தில் இருந்து தான். அவர் ஆரம்பிக்கிறார் இதை வந்து 145 ஹிஜ்ரி 145. அப்புறம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்கிறாரு, அந்த தலைநகரோட அதாவது ஸ்தாபிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், பக்தாதை செலக்ட் பண்ணார். பல இடங்களில் இந்த இடத்தை அவர் தேடினார்ன்னு வருது வரலாற்றில். இதெல்லாம் வரலாற்று தகவல்கள். தேடிப்பார் உண்மை, எப்படி தேடினார், எந்த மாதிரி தேடினார் என்ற தகவல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் இருக்கும். ஆனால் நிறைய விவரமாகலாம் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. அப்போ அவர் எந்த இடத்த தலைநகர் எந்த இடத்துல நான் இந்த சிட்டியை என்ன செய்வோம் அமைத்துக்கொள்ளோன்னு பல இடங்களை வாசித்துக்கும் போய் பார்த்து, வாசித்துக்கு பக்கத்தில் உள்ள இடங்களை பார்த்து, பஸ்ராவுக்கும் கூஃபாவுக்கும் இடைப்பட்ட சில இடங்களை பார்த்து, இப்படி பார்த்த பின்னால் அவருடைய மௌசிலுக்கும் போகிறார். மௌசில் இன்றைக்கி மௌசூல் அப்படின்ட்டு வருமே, மௌசிலுக்கும் போகிறார். அந்த இடங்களுக்கெல்லாம் போன பின்னால் திருப்பி ரிட்டர்ன் என்ன செஞ்சிடறாரு, பக்தாது தான் அவர் என்ன பக்தாத் என்ற பெயர் ஏற்கனவே இருக்குது. பக்தாத் என்ற பேர் ஏற்கனவே இந்த பக்தாத் சிட்டியை அவர் என்ன செய்கிறாரு செலக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த பக்தாத் சிட்டியை செலக்ட் பண்ண விஷயத்தில் வந்து முதலாவது பக்தாத்ன்றா என்ன அப்படின்னா அது அந்த காலத்தில் பாரசீக வழக்கு அப்படின்றாங்க. பக்தாத் அப்படின்ட்டு சரியா, பக்தாத் அப்படி பக்ன்றது ஒரு கடவுளுடைய பெயராகவும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அதாவது பக்தாத் அப்படி என்று சொல்கிறது ஒரு மனிதருடைய கொடுப்பனவுகள், ஒரு குறிப்பிட்ட நபருடைய கிஃப்ட்டுகள் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று கடவுளுடைய ஒரு இறைவனுடைய என்ன அதாவது கிஃப்ட். இது பகும் தாதையும் பிரித்து இப்போ இமாம் சீப வைஹி அந்த மாதிரி பாரசீக பேர் அப்படி தான் இருக்குது. சீப வைஹி அப்பிலின் வாசம், எப்பல்ட வாசம் தான் அது சரியா. அந்த மாதிரி சில பேர்கள் இருக்கு. அது மாதிரி பக்தாத்ன்றது அப்படி உருவாக்கப்பட்டது. ஆனால் அபூ ஜஃபர் அல் மன்சூர் வந்து இதுக்கு அவர் மதீனத்து சலாம் என்ன பேர் சூட்டினார். இதுக்கு மதீனத்து சலாம் என்று பேர் சூட்டினாள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து அந்த பேர் சூட்டுறதுக்கான காரணம் அது இறைவனுடைய நகரம். சலாமண்டா அல்லாஹும் அந்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம், அல்லாஹும் அந்தஸ்ஸலாம் நீதான் என்ன சலாம் சாந்தியானவன் அப்படி என்று சொல்லி அந்த அதனால் அந்த பேர் சொன்னதா இந்த வசனத்துக்கு அடிப்படை போல். அதான் குர்ஆனில் வந்து இந்த வசனம் அதாவது சூரா அன்ஆம்ல 128 வசனம் லஹும் தாருஸ்ஸலாம், அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் அமைதி, அந்த அமைதியான அந்த வீடு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே போல் வல்லாஹு யதூ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் தாருஸ்ஸலாத்தின் பக்கம் என்ன செய்தான் அவர்களை அழைக்கிறான் அப்படி என்று சூரா யூனுஸில் 25 வருது. இந்த மாதிரியான அதாவது வசனங்களை அடிப்படையாக வைத்து தான் இவர் என்ன செஞ்சார் மதீனத்து சலாம் என்ன செய்தார் அதாவது பேர் சூட்டினதாகவும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மதீனத்து சலாம்ட இறைவனது நகரம் அல்லது சாந்தியின் நகரம் அல்லது என்னது ஒரு அந்த சொர்க்கத்துடைய அந்த அந்த இதை வச்சு பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்ப பெயர் வந்து பக்தாத்ன்றது ஏற்கனவே இருந்தது தான், அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு பேர் தான் இந்த பக்தாத். ஆனால் இந்த பக்தாதை சுற்றி வந்து பக்தாத்ன்றது பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு நகரம், பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு நகரம் தான் இந்த பக்தாத்னு சொல்கிறது. இப்போது இந்த இடத்த அவர் என்ன செய்கிறாரு செலக்ட் பண்ணுறாரு. இதில் பாருங்கள், அதாவது இந்த பக்தாதுடைய இந்த சப்ஜெக்டை சொல்கிற டைமில் நம்ம இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா நல்லது. அதாவது அந்த இடத்த அவர் செலக்ட் பண்ணுறதுக்கான பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த காரணங்கள் சொல்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ பக்தாத் இந்த வரைக்கும் என்னது மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு இடத்துல என்ன செய்யுது இருந்துட்டு பக்தாதுடைய அந்த இது வந்து இப்போ நான் மௌசில் என்ன செய்கிறேன் கேள்விப்படுறோம். இந்த யுத்தங்கள் பிரச்சனைகளால் என்ன செய்யுது பல பிரதேசங்கள் எங்களுக்கு தெரிய வர மாதிரி பக்தாது எங்களுக்கு தெரிய வருது. ஆனால் ஈராக் வந்து இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி நம்ம ஷாமை பற்றி பேசுகிறோமோ, எப்படி மதீனா பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். இதில் பாருங்கள், இந்த பக்தாதில் வந்து இன்றைக்கு வந்து அதாவது இந்த ஈராக்கில் வந்து இன்றைக்கி மொத்தமாக வந்து 18 முஹாஃபதாக்கள் இருக்குது. 18 என்ன அதாவது மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. இதில் தலைநகரம் தான் என்ன அதாவது பக்தாதாக இருந்துட்டு இருக்குது. 18 மாநிலங்கள், இதில் தலைநகரம் தான் இதாக இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும் என்னது அதாவது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ், டிஜிலாண்டா டைக்ரிஸ். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டைக்ரிஸ்ன்னு ஞாபகம் வச்சு நான் இது சொன்னேன். இதில் தால் ஆரம்பிக்கிறது. அப்போ டைக்ரிஸ்ன்னா என்ன திஜிலா அதான் அது. அடுத்த யூப்ரட்டிஸ் வந்து ஃபுராத்.
திஜ்லாவை தனியாக ஒதுக்கிட்டேன், அப்புறம் ஃபுராத் விளங்கி இருந்தானே. அதனால் இது வந்து அதாவது சிரியா துருக்கியிலேருந்து உருவாகிறது தான் என்ன இந்த 2 நதிகளும். இது இந்த அதாவது இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸும் இதில் அதாவது ஈராக்குடைய கிழக்கால போகக்கூடியது தான் என்ன இந்த டைக்ரிஸ். அடுத்து ஈராக்குடைய மேற்கு பகுதிக்கு நெருக்கமாக, மேற்கு பகுதி எல்லாம் 2மே நடுப்பகுதியால் தான் போகுது. கிழக்கு சைடில் இருக்கிறது என்ன அதாவது டைக்ரிஸும், மேற்கு பக்கத்தால் போகிறது என்னது அதாவது யூப்ரட்டிஸ். இது 2ம் சந்திக்கக்கூடிய அந்த இடங்களில் தான் சில அந்த ஜசீரா தீவுகள் அண்டு அந்த சொற்கள் எல்லாம் வழங்கப்படுது. அப்போ இவர் பார்க்குறாருன்னா பாதுகாப்புக்கு இந்த யூப்ரட்டிஸ் சைடு எடுத்தால் இன்னும் இந்த பக்கம் போகுது. அந்த எல்லா சைடாலையும் தங்களுக்கு பாதுகாப்பான எல்லையாக பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த பகுதி யூப்ரட்டிஸுடைய இந்த பக்கம், இந்த டைக்ரிஸுடைய இந்த பக்கம் நல்லா படுது. அதாவது இந்த அந்த திஜ்லா நதியுடைய மேற்கு பக்க பகுதி அவருக்கு என்ன செய்யுது, ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக, பாதுகாப்பான ஒரு பகுதியாக என்ன செய்யுது படுகிறது. அந்த இடத்த செலக்ட் பண்ணி என்ன செய்கிறாரு, இந்த பக்தாத் சிட்டியை கட்டுவோம்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதுக்கு ரெண்டு பக்கத்துலையுமே 2 இடங்கள் அமைக்கிறார். ஒன்று அதாவது இந்த ருசாஃபா அப்படி என்று சொல்லி ஒரு இடமும், அடுத்தது அதாவது கர்ஹண்ட் ஒரு இடமும். இந்த 2 இடத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த 2 சிட்டியும் இவர் தான் என்ன செய்கிறார். அந்த இடத்துல கர்ஹண்ட் அதாவது அசில் அந்த இடத்துல சில கிராமங்கள் இருக்கு, சில ஊர் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் புதுப்பிக்கிறார். ருசாஃபாவையும் என்ன செய்கிறார், ருசாஃபா இவரே உருவாக்குறாரு. கர்ஹை வந்து புதுப்பிச்சு என்ன செய்கிறாரு, டெவலப் பண்ணுறாரு. அப்போ அதை சுற்றி பல கிராமங்கள் என்ன செய்கிறாரு, அதாவது டெவலப் பண்ணி வைக்கிறார். இதனுடைய அதாவது இந்த உள்வாசலுக்கும் வெளிவாசலுக்குள்ள நீளமே என்னது 1 மைல் அளவு தூரம். இந்த சிட்டியுடைய உள்வாசல் டு வெளிவாசல்ல இருந்து உள்ளுக்குள்ள நகரத்துக்குள்ளே நுழையிறதுக்குரிய தூரமே 1 மைல் தூரம். என்ன ஒரு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன செய்யுது அது தூரம் இருக்குது. ஆனால் பெரிய ஒரு சிட்டி என்ன செய்யுது அங்கே அமைக்கப்படுது. ஆனால் ஒரு மாளிகை கட்டின மாதிரி தான் என்ன செய்வாங்க, அதனுடைய அந்த சிந்தனை போக்கு நமக்கு பதிஞ்சிக்கு. ஒரு பெரிய ஒரு சிட்டியும் என்ன செய்யற அமைக்கிறாரு. அந்த சிட்டிக்கு வந்து 4 கதவுகள் என்ன, அந்த சிட்டியோட என்ட்ரிக்கு வந்து ஒரு 4 கவர். இப்போ நாங்கள் ஜித்தாக போகிற டைமில் பாபு மக்கா அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவோமே, இந்த மாதிரி அந்த சிட்டியோட என்ட்ரியில் வந்து ஒரு 4 கதவுகள் உண்டு. பாபு ஹொராசான் என்றும் பாபு ஷாம் என்றும், அதுபோல் என்ன அதாவது இந்த பாபு ஷாமண்டு, இது மாதிரி ஒரு 4 கதவுகள் என்ன செய்கிறது அதில் அமைக்கப்படுகின்றன. இந்த அமைப்பில் ஒரு 4 கதவுகளை வச்சு 4 சமுதாயத்தின் அதில் என்ட்ரி ஆகிற மாதிரியான ஒரு இது வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த மதீனத்துல் அது பக்தாதை அமைக்கிறாங்க. இந்த மதீனத்து பக்தாதை 4 பகுதிகளாக பிரிக்கிறார். 4 பகுதிகளாக பிடிச்சி 4 அமீர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அந்த டெவலப்மெண்ட்டை, அந்த பகுதியில் டெவலப் பண்ணுற பொறுப்பையும் என்ன செய்கிறார் அதில் கொடுக்குறார். கொடுத்து வந்து அதனுடைய நடுப்பகுதியில் வந்து இவருடைய மாளிகை என்ன செய்யுது, அதாவது இந்த மன்னர் தங்கக்கூடிய அந்த மாளிகை அமைக்கப்படுகிறது. அந்த மாளிகைக்கு பக்கத்திலேயே பெரிய அல் மஸ்ஜிதுல் ஜாமியா, அதாவது இப்போ மஸ்ஜிதுல் ஜாமியா பக்தாத்தில் நம்ம சொன்னோம்னா விளங்கிகளோட அந்த மதீனா அந்த பள்ளியை குறித்து தான் என்ன செய்கிறது சொல்லப்படும். இப்போ ஜாமியால் உமவியண்டா என்ன, அந்த டெமஸ்கஸில் உள்ள பள்ளி தான், இல்லைன்னா உமையாக்களோட பள்ளின்னு அர்த்தம். அப்படின்னா உமையாக்களோட பள்ளி என்ன ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஆனால் இதுதான் நாட்டம். அதுபோல் இந்த அதாவது இந்த மதீனாவுடைய அவருடைய மாளிகைக்கு பக்கத்தில் அமைஞ்ச பள்ளியிட பேர் தான் என்ன இந்த ஜாமியா மஸ்ஜிதுல் ஜாமியான்றது. அதுக்கு ஜவுரான்னு சொல்லுவாங்க. ஜவுரான்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து மாளிகையுடைய குப்பாக்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பள்ளியை அமைச்சாங்க. அதனால் கிபிலா வந்து பள்ளிக்குள்ளே என்ன செய்யும், திரும்பி நிற்கிற அமைப்பில் தான் பள்ளி நேராக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே தொழுகிறது என்ன கொஞ்சம் இன்ஹராஃப், அதாவது வளைஞ்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிட்டியை அவர் அமைச்சு கொண்டதெல்லாம் வந்து பொக்ஸ் ஷேப்பில் இல்லை, வட்ட சர்க்கிள் அமைப்பில் தான் என்ன செஞ்சார், அந்த சிட்டியை என்ன செஞ்சார் அவர் அமைத்து கொண்டார். இதெல்லாம் அதை பற்றி வாரது. நான் மிச்சம் விரிவாக அதுக்குள்ளே என்ன செய்யலை சொல்ல நினைக்கல. மிச்சம் விரிவாக அப்போ தான் படித்தது, மிச்சம் விரிவாக என்ன செய்யலை சொல்ல நினைக்கல. ஆனால் அந்த இடத்துல வந்து இதுதான் அவருடைய அமைப்பாக சுருக்கமாகிடுச்சு. எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு 1000 பேரை கொண்ட ஒரு படை தளபதியோட வாசல்கள் என்ன செஞ்சார் நிறுத்தியிருந்தார். வெளிவாசலும் இருக்கி உள்வாசலும் என்ன செய்யுது இருக்கி. வெளிவாசலுக்கு நேரம் உள்வாசல் என்ன செய்யலை வைக்கலை. வெளிவாசல் என்று சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது. அதுக்கப்புறம் உள்வாசல் வந்து அதுக்கு கொஞ்சம் என்னது பெரலாக இல்லாமல் கொஞ்சம் அதாவது ஒதுக்கி வச்சார். அதே போல் ஒவ்வொரு வாசல்லையும் என்ன படை 1000 பேர்களை கொண்ட ஒரு படை தளபதியோடு படைகளையும் என்ன செஞ்சார் நிறுத்தியிருந்தார். அதுபோல் மேலுக்கு வந்து கிட்டத்தட்ட உயரமான எதிரி அணிகளை பார்க்கக்கூடிய அமைப்பிலான வாஷ் பண்ணக்கூடிய அமைப்பிலான அந்த மனாராக்களை என்ன செஞ்சார் ஏற்றி அவைகளை பார்க்குற அமைப்பிலான நம்ம இன்றைக்கு என்ன சொல்லுவோம் அதுக்கு லைட் ஹவுஸ் மாதிரி, கிட்டத்தட்ட லைட் ஹவுஸ் மாதிரியான எதிரிகள் வாரப்பதுவாக லைட் ஹவுஸாக தான் யூஸ் ஆயிடுச்சு அந்த அடையாளத்துக்கு. அதை பார்க்குற மாதிரியான இதைகள்லாம் வச்சு ஒரு பாதுகாப்பான ஒரு சிட்டியாக அமைச்சார்.
டோட்டலாக விவசாய நிலங்கள்லேருந்து அறிவு வளர்ச்சிக்கு இருந்து பொருளாதார விஷயங்கள் இருந்து எல்லாத்துக்குமான டெவலப்மெண்ட் அமைச்சார். அப்படி என்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்ய இந்த பக்தாத் சிட்டியை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த அதாவது பக்தாத் சிட்டி இதில் வந்து முக்கியமான 2 அறிஞர்களுடைய பேர் வந்து சம்மந்தப்படுத்தப்படும். ஒன்று இமாம் அபு ஹனீஃபா, 2வது அல் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்த்தா. நாங்கள் வந்து இந்த அப்பாசிய கலாபத் ஆரம்பத்தில் ஆதரித்தவர்களும் எதிர்த்தவர்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் படிக்கிற டைமில் இந்த ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா பற்றி என்ன செஞ்சோம், நாங்கள் வந்து பார்த்தோம். இவங்க 2 பேரும் இதில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அவர்கள் அதில் அதாவது ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விருப்பத்தோடு முழு விருப்பத்தோடு ஆரம்பத்தில் எதிர்த்திருந்தாலும் கொஞ்சம் விருப்பத்தோடு செயல்பட்டதாகவும் இமாம் அபு ஹனீஃபா என்ன விருப்பமின்மையோடு செயல்பட்டதாகவும் வரலாற்றில் என்ன செய்கிறது இது சொல்லப்படுது. இப்போது இந்த சிட்டியை அமைக்கிறதுல ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா இதில் சம்மந்தப்படுறதுனால, அதேபோல் இமாம் அபு ஹனீஃபாவும் சம்மந்தப்படுறதுனால நம்ம ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தாவை நம்ம ஆரம்பங்களில் வந்து ஹதீஸில் நிறைய பார்ப்போம், ஹதீஸ் இஸ்னாதுகளில் நிறைய பார்ப்போம். அவர் ஒரு முதல்லிஸ், ஹதீஸ் அறிவிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆசிரியரை எனது விட்டுட்டு நேரடியாக என்ன கேட்டது போன்ற அந்த மூடலான வார்த்தைகளை கொண்டு தான் என்ன செய்வார் அறிவிப்பார், போட்டு என்ன செய்வார் அறிவிப்பார். அதுக்கு தானே தத்லீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்டில் உள்ளவர் தான் அது, அதாவது ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா அவர்கள். இப்போ இதில் வந்து கூஃபால இவர் வந்து என்ன செஞ்சார், இந்த ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். ஏற்கனவே படித்தோம், கொஞ்சம் விரிவாக படிக்கலை, சுருக்கமாக போனோம். ஆனால் இந்த இதோடு சம்மந்தப்பட்டதுனால இவரை பற்றி இவர் 149 மரணிக்கிறார். அப்படின்னா தனது இறுதிக்கால பகுதியில் தான் பக்தாத் 145 தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் சம்மந்தப்படுறார். ஆனால் பஸ்ரால் இவர் வந்து காதியாக என்ன செஞ்சார் இருந்தார். அதே போல் கூஃபாலையும் ஃபத்வா இதுலேயும் காதியாகவும் என்ன செஞ்சார் இவர் இருந்தார். அதுபோல் அவர் வந்து காயித ஷுர்தா, அதாவது போலீஸ் பிரிவுடைய தளபதியாகவும் பொறுப்பெடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அபு ஜஃபர் மன்சூருக்கு மிகவும் நெருக்கமானவராக என்ன செஞ்சார் இருந்தார். இந்த பக்தாத் சிட்டியை டிசைன் பண்ணுறதுல என்ன அவர் எப்படி டிசைன் பண்ணார்ன்னு வருதுன்னா, சின்ன ஒரு பக்தாத் சிட்டியை கட்டுறாரு. சின்ன ஒரு பக்தாத் சிட்டியை கட்டி வாசல்கள் கட்டி சின்ன, அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் ட்ராவிங் பண்ணி 3Dயில் எடுத்து சில டைமில் செஞ்சு எடுப்போமே, அதனுடைய ஒரு மாடல் உண்டு. அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன ஒரு மாடல் உண்டு கட்டுறாரு. அப்படி கட்டி உள்ளுக்க நுழைஞ்சி இந்த கதவுல என்ன வரணும், இது வரணும் எல்லாம் என்ன செஞ்சார் அவர் பார்த்ததாகவும் வரலாற்றில் என்ன செய்திகள் வருகின்றன. இப்போது இந்த மாதிரி அவர் என்ன செய்தார். அந்த தக்தீத்துக்கு, அந்த இன்ஜினியரிங் அந்த இதுக்கு இவர் என்ன செஞ்சார், அதாவது அந்த மேற்பார்வை செய்யக்கூடிய பட்டியலில் ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா அந்நஹையும் அவர் என்ன செஞ்சார் இருந்தார். அதுபோல் அதாவது இவர் தான் கிபிலாவையும் என்ன செஞ்சார், அந்த மஸ்ஜிதுல் ஜாமியுடைய கிபிலாவையும் தீர்மானித்ததில் இவர் தான் என்ன செய்தார் இருந்தார். ஏன்னா இன்றைய கிபிலா கொஞ்சம் லேசாக தீர்மானிச்சிக்கலாம், அன்றைய கிபிலா தீர்மானிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலை, அதை செய்யக்கூடிய இருந்தார். காரணம் இவர் வந்து அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையும் அதனுடைய சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டையும் இவர் என்ன செஞ்சார், ஒரு அறிவுள்ளவராக இருந்தார் ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா. இதே மாதிரி ஒருத்தர் நம்ம உமையா அஹ்லாபத்தில் படித்தார், ரஜா இப்னு ஹைவா வணங்கிட்டா, அவரை பற்றி அது மாதிரி ஒருவராக இவர் என்ன செஞ்சார் இதில் இருந்தார். அதே நேரம் ஹதீஸில் ஃபிக்ஹில் மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு அறிஞராகவும் இருந்தார். அபு ஜஃபர் மன்சூர் வந்து மஹதிக்கு அதாவது முலாசிமாக இவர் ஆக்கினார். மஹதின்னு அவரோட மகனுக்கு படித்து கொடுக்குற விஷயத்தில், கைட் பண்ணுற விஷயத்தில் மஹதிக்கு வசியத்தை பண்ணியிருந்தார். இவர் என்ன செய்ய, நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு கண்டா மஹதி வந்து ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தாவோடு செல்லக்கூடியவராக இருந்தார். எங்கே போனாலும் மஹதியும் என்ன அவரோட செல்லக்கூடிய அமைப்பில் அது இருந்துச்சு. அவர் மரணிக்கின்ற வரைக்கும், யார் ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா மரணிக்கின்ற வரைக்கும் மதீனத்துர் ரை என்ற அந்த இடத்துக்கு அவர் போகின்ற நேரத்தில் அதில் மரணிக்கின்ற வரைக்கும் இப்படியே என்ன செஞ்சார் தொடர்பில் இருந்தார். ரைட். அடுத்ததாக வந்து இவர் இப்படி இந்த ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் தரிசுகள் நடத்துறது, ஹதீஸில் படித்து கொடுக்குறது, மார்க்கம் படித்து கொடுக்குறதுலாம் என்ன செஞ்சார் முழு கவனத்தோடு அவர் இருந்தார். நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சியோடு சம்மந்தப்பட்டவர்களோட எப்படி இருந்தார், அந்த மாதிரி கடும் போக்குற இருந்தாலும் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட என்ன இவரோடு அவற்றை படிங்க, அவற்றை இல்மெடுங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் என்ன செஞ்சார் இருந்தார். ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா அவர் ஒதுக்கலை. ஏன்னா அவர் எப்படி சொன்னார்னு வருதுன்னா, அலைக்கும் பிஹி, இவரை நீங்கள் பற்றி பிடித்து அவற்றிருந்து எடுங்க, இன்னஹுமா பக்கி அஹதுன் ஆரஃப் பிமா யஹ்ருஜு மின் ரஸீமின், தலையிலேருந்து என்ன வெளியே வாராண்டு தெரிஞ்சவர்கள் இவரும் ஒருத்தர் அப்படி என்று என்ன
சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி தலையிலிருந்து என்ன வருதுன்னு தெரிஞ்சவங்களில் இவரும் ஒத்தர் அப்படின்னு சொன்னதாக என்ன செய்கிறது வருகிறது. அப்போ இருந்தும் கூட அப்படி சொல்கிறாருண்டா அவருடைய பேணுதலை என்ன செஞ்சுக்கிறார் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து உண்மையிலேயே ஒரு ஆட்சிக்கு நல்ல அறிஞர்கள் தேவை. அந்த மாதிரி கட்டத்தில் இவருடைய பங்களிப்புன்றது ஒரு முக்கியமாக இருந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா வந்து இவருடைய சுருக்கம் பெரிய அளவில் நம்ம இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது விஷயங்கள் எல்லாம் பங்கு உள்ளவராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய வரலாறு நம்ம கட்டாயம் படிக்கணும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செஞ்சார் இதில் வந்து அவர் இருந்தது கூஃபால. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இருக்கிறது கூஃபால. ஆனால் அபு ஜஃபர் அல் மன்சூர் என்ன செய்கிறாருன்னா வர வைக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு வர வைக்கிறார். அபு ஜஃபர் அல் மன்சூர் அவரால் வந்து இவர் 2 முறை என்ன செய்கிறார் சோதிக்கப்பட்டதாக வருது. சுருக்கமாக சொல்லப்போனால் அபு ஜஃபர் அல் மன்சூரால் வந்து 3 பிரச்சனைகள் அவர் சந்திக்கிறார். 2 முறை சோதிக்கப்படுறார். ஒன்று காதியாக கலாவை பொறுப்படுங்க அப்படின்னு சொல்லி கலாவை என்ன செய்யுங்க பொறுப்படுங்க. அந்த பகுதி நம்ம கடைசிக்கு வருவோம். அடுத்ததாக வந்து இந்த தஹ்தீத் இந்த இதில் கணக்கு வழக்குகள்லேருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்குற பொறுப்பை என்ன இமாம் அபு ஹனீஃபாவுக்கு நிர்பந்திக்கிறார். காதியாகவே அவர் ஒத்துக்கொள்ளலேண்டா இதை அவர் ஒத்துக்கொள்வாரா? காதியாக அவர் வந்து ஒத்துக்கொள்ளலை. அவர் என்னால் என்ன வர முடியாதுன்றார். அப்போ இதை நிச்சயமாக ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார். அப்படியே அவர் ஒத்துக்கொண்டிருந்தால் நிர்பந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இதில் கருத்து முறைமாடுன்றைக்கு இமாம் அபு ஹனீஃபா அப்படி பொறுப்பு எடுத்தாரா அப்படின்ட்டு, இந்த பொறுப்பையே என்ன எடுத்தாரா எடுக்கவில்லையா அப்படின்றதுல ஒரு கருத்து முரண்பாடே இருக்குது. அப்போ இவர் 45 என்ன செய்கிறாரு கட்டுறது மிஞ்சி போனால் 5 வருஷம். யார் ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா 49 4 வருஷம். இவர் என்ன 5 வருஷம். 45 தான் கட்ட எடுத்தார்னா 5 வருஷம். இமாம் அபு ஹனீஃபா பிறந்ததுலேருந்து பில்டிங் கட்டுறதுல தான் இருந்த மாதிரி தான் விமர்சனம். அவர் ஒரே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தெரியுது, என்ன ஊராக பில்டிங் கட்டிட்டு தெரியுறது கணக்கு பிள்ளையாக இருந்தார். இன்னும் அவரோட வேலை கணக்கு பிள்ளையாக என்னது இருக்கிறது வேலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வேறு. யாருக்கு இமாம் அபு ஹனீஃபாவுக்கு கணக்கு பிள்ளையாக இருந்தார். அதாவது வரலாற்றை பற்றி பேசுகிற டைமில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். இமாம் அபு ஹனீஃபாவுடைய மொத்த வருஷமே இதில் சம்மந்தப்படுது வந்து அவருடைய பார்த்தா 5 வருஷம் தான் சம்மந்தப்படுகிறது. சரி, அதுக்கு அதாவது பிளான் பண்ணி திட்டமிட்டு கட்டுறதுக்கு எடுத்ததே அவர் 45 தான். அப்படி அப்போ 5 வருஷம் அவருடைய இறுதி கால பகுதியில் சம்மந்தப்படுது. அடுத்தது அவர் சிறையில் மரணித்தார் என்பதும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் சிறையில் மரணித்தார். அப்போ எதற்காக சிறைக்கு சென்றார் என்றால் இந்த 5 வருஷத்தில் அப்போ சிறையில் மரணித்தார்னா எப்போ இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தது? ஒருவேளை அந்த 4 வருஷம் பார்த்துட்டு கணக்கில் பிள்ளை விட்டு உள்ளுக்கு போனாரா, எதுக்கு உள்ளுக்கு போனார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதனால் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இதில் அதாவது இந்த வேலைகளுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்தால் அவர் நிர்பந்தமாக தான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், அவர் அதை பொறுப்பெடுத்திருக்கணுமே தவிர வேற இல்லை. இன்னும் சில விஷயங்களை படித்தா அவங்களுக்கு அது விளங்கும். நிச்சயமாக இது அப்படி எடுத்திருந்தால் அவர் நிர்பந்தமாக தான் எடுத்திருப்பார்ன்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம யோசிக்காத பகுதிகளுக்கு பக்தாத் சிட்டியில் சிந்தனைக்கே வரலாறை பற்றி பேசின எத்தனை பேரை நான் பார்த்துக்கிறேன். இந்த செக்ஷனாலே போகாத பகுதிகளுக்கு அந்த செக்ஷனுக்கே போகலை. அதில் அந்த பகுதி பேசப்பட்டிருக்கணும், ஆனால் அது பேசப்படலை. பக்தாத் சிட்டி சம்மந்தமாக சரிப்பில்லை 2வது, ஆனால் அது பேசப்பட்டிருக்கேன். அப்போ இமாம் அபு ஹனீஃபா வந்து இது ரஹிமஹுல்லா அவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்படியே சம்மந்தப்பட்ட, ஏன்னா ரிவாயத் 2 மாதிரியும் இருக்குது. ரிவாயத் வந்து 2 மாதிரியும் இருக்குது. இதில் வந்து அதாவது இப்னு ஹல்லிகான் அப்படின்ற ஒரு அறிஞர் இருந்தார். இப்னு ஹல்லிகான் அப்படின்ற ஒரு அறிஞர். இவர் வந்து பர்மக்கி விளங்கிட்டா, நாங்கள் பராமிக்கான் படித்தவன் அந்த பரம்பரையில் வரவர். அப்போ பர்மக்கி ஒரு அறிஞர் நம்ம தெரியணும் இல்லையா? அப்போ இப்னு அதாவது ஹல்லிகான் இப்னு ஹில்லிகானும் சிலர் என்ன செய்கிறாங்க உச்சரிக்கிறாங்க, அல்லாஹு ஆலம். அவருடைய பேர் வந்து அஹ்மத் இப்னு முஹம்மத். 608 பிறந்து 681 மரணிக்கிறார். ஹிஜ்ரி 608 அப்படின்னா அப்பாசிய ஹிலாபத்தில் தான் என்ன செய்கிறார் பிறக்கிறாரு. சிற்றரசுகளுடைய காலப்பகுதியில் மரணிக்கிறார். அவர் வந்து வஃபயாத்துல் அயான் அன்பாவு அப்னா இஸ்ஸமான் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். வஃபயாத்துல் அயான்டா இந்த குறிப்பிட்டவர்களின் மரணம், அதாவது அறிஞர்கள் உலமாக்கள் ஃபுகஹாக்கள் இவங்களோட மரணம் சம்பந்தமான அந்த டேட்டுகளை, இப்போ பிறந்தார் இப்போ மரணித்தார் என்று அந்த வரலாறை பற்றி எழுதக்கூடிய ஒரு புத்தகம். இவர் வந்து அதாவது மௌசிலில் தான் என்ன செய்கிறார் பிறக்கிறாரு, இந்த டைக்ரஸ் நதிக்கு பக்கத்தில் உள்ள இதில். இவர் வந்து இந்த பராமிக்காட நசபில் போய் சேர்றவர். இவரும் இதில் என்ன செய்கிறார், இதை இமாம் கணக்கு வழக்கு பார்க்குறவராக இருந்தார்ன்றதை இப்னு ஹல்லிகான் என்ன செய்கிறார் மறுக்கிறார்.
அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி என்ன செய்கிறார், அவர் மாதிரி நிற்கிறார். வஃபயாத்துல் அயானில் அவர் மறுக்கிறார். வஃபயாத்துல் அயான் அவரோட புத்தகம் வரலாற்று நூல். ஸோ இமாம் அபு ஹனீஃபாவுடைய விஷயத்தில் இப்போ நாங்கள் சுருக்கம் தான் நான் சொல்லிக்கிறேன். அவரை பற்றி என்னென்ன செய்திகள் வருது அப்படின்னு எடுக்காமல் இந்த 2 கருத்துக்களும் அதில் இருக்குது. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து அதில் நிச்சயமாக ஈடுபடவில்லை, அல்லது ஈடுபட்டிருந்தால் நிர்பந்திக்கப்பட்டு தான் அவர் என்ன செஞ்சார், கணக்கு வழக்கு பார்த்திருப்பார். அதுவும் அவருடைய இறுதிக்கால பகுதி அவர் சிறையில் தான் என்ன செஞ்சார், இருந்தார். வரலாற்றில் சில செய்திகள் சிறையில் இருந்து அவர் மரணித்தால் என்ன சொல்லிடுவாங்க, நஞ்சு, சரியா, சாப்பாட்டில் நஞ்சை வச்சு என்னது அவரை கொடுத்து கொண்டுட்டாங்க, அபூ ஜாஃபர் மன்சூர் கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்று செய்தியில் நஞ்சு விட்டு எடுத்தால் அது ஒரு தலை 10 தொடர் பேசல் மாய்க்கும். நஞ்சூட்டு கொல்லப்பட்டவர்கள் என்று ஒரு 10 தொடர் பேசல் மாய்க்கு அவ்வளோ பேரை நஞ்சு வச்சு என்ன செஞ்சுக்கிறான், கொண்டுக்கிறாங்க. இந்த இது அப்போ அல்லாஹுவால சாப்பாடு கொடுத்தாராம். அவர் 7 ஆண்டு இமாம் அபு ஹனீஃபா இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும்ட்டார். அப்புறம் சாப்பிட்டாரா மூத்தாயிட்டாரான், சரியா. அப்படி வந்து ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க அல்லாஹுவாலம். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய அந்த மரணத்தில் வந்து அபூ ஜாஃபர் அவருடைய கபருக்கிட்ட போய் ஜனாசா என்ன செஞ்சார், ஜனாசா இதுக்கு போகிறோம் அவரும் போய் என்ன செஞ்சார், தொழுதாரன்ற செய்திகள்லாம் வருது. அது நம்ம சிம்பிளாக முடிச்சு நடிக்கிறதுக்கு 1000 பேர் தொழுவாங்கிட்டு அது போயிடும். நல்லதுகள்லாம் நடிப்பு, கெட்டதுகள்லாம் கன்ஃபார்ம், சரியா. அந்த மாதிரி அது மனிதனுக்கு இயல்பு. ஆயிஷாரெலாம் சொல்கிறாங்கன்னு, அதாவது நான் இப்போ விசாரம் செஞ்சேன் ஒத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லோரும் உண்மைப்படுத்திடுவீங்க. இருக்கிறாலும் சஹாபாக்கள், சரியா, அபூபக்கர்லாங்க அவருடைய ஆயிஷா தாயார் எல்லாம் நீங்கள் உண்மைப்படுத்திடுவீங்க. இல்லைன்னு சொன்னால் உண்மைப்படுத்த மாட்டீங்க. வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன். நீங்கள் சொல்ல விஷயத்துக்கு அல்லாவே பொறுப்பாள். ஏன்டா கல்லன்னு ஒத்தனை சொல்கிறான்னு வைங்களேன், அவள் ஒத்துக்கண்டா தானே என்று சொல்லிடுவோம். அவ்வளோதான். ஏன் ஒத்துக்கண்டா இல்லை ஒத்துக்கண்டான்ருவோம். ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் எடுத்து தான் இருப்பான். அப்படி என்ற மாதிரி தான் மனிதண்டை இருக்குது. கெட்டதை அவசரமாக நம்பிடுவான். நல்லதை வந்து நான் தான் நல்லதை ஒன்று செஞ்சேன்டா இவன் எங்கே செஞ்சுப்பான்னு தான் மைண்டில் ஓடிக்கண்டிக்கும். இதே தான் இங்கேயும் அபூ ஜாஃபர் மன்சூர் இமாம் அபூ ஹனீஃபா ஒரு நல்ல மனிதராக இருந்து சொல்கிற அதே டைமில் அபூ ஜாஃபர் கெட்டவராக கொண்ட அவசியம் இல்லை. அபூ ஜாஃபர் கெட்டவராகிக்கொண்ட அவசியம் இல்லை. நான் நல்ல வேண்டதுக்காக என் எதிரியும் என் எதிரி கெட்டவனாகிக்கொண்ட அவசியம் இல்லை. அவன் நல்லவன் ஆகிக்கலாம், எனக்கு அவனுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி இமாம் அபூ ஜாஃபர் மன்சூரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஆட்சியில் பல விஷயங்களை இதில் நோட்டம் விட்டுருக்கலாம். உண்டு ஆட்சியில் நல்ல அபூ ஹனீஃபா இமாமை கொண்டு வந்து காதியாக ஒரு மன்னர் போட நினைக்கிறாருன்னா இவ்வளோ நல்ல விஷயம். கெட்டவராக கொண்டு வைக்காமல் அவருக்கு சார்பானவர்களாக கொண்டு காதியாக வைக்காமல் ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா நீங்கள் வாங்க, அபூ ஹனீஃபா வாங்க, சுஃபியான் தௌரியெல்லாம் கொண்டு வந்து காதியாக வச்சா எவ்வளோ நல்ல விஷயம், சரியா. அந்த மாதிரி நபர்களை தான் தேடி கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக எதிராக தீர்ப்பு சொல்லுவாங்க. அபூ யூசுஃப் அல் காதி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்கன்னா அபூ யூசுஃப் அல் காதி எல்லாம் வளைஞ்சு கொடுத்தாங்கன்னே இல்லை. அதான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய உச்சகட்ட சிறப்பான மாணவர்கள் ஒருவர். அவரையெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சாங்கன்னா பிரச்சனைன்னு வந்தால் சரியாக சட்டமாக தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்றதுனால தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி தீர்ப்புன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வளைஞ்சு கொடுத்தலைங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன ஒரு மதுஹபுடைய முக்கியமான 2 மாணவர்கள் ஒருத்தவங்க முகமது பின் ஹசன் ஷைபானியும் அபூ யூசுஃப் அல் காதியும். அப்போ அது நம்ம பார்க்குறோம். இவங்களை கொண்டு வந்து வைக்கணும்ன்றதுக்காக ட்ரை. 2வது ஒரு காரணம், இவர்களையெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சிட்டா அது அரசு ரீதியான ஒரு விஷயம். என்னென்னா அந்த எதிர்ப்பணியை என்ன செய்யலாம், எதிர்ப்பணி வராது. ஒத்துக்கொள்ளலைன்னா அவன் ஆட்சியை ஒத்துக்கொள்ளலையா, ஏன் வராமிக்கிறார், ஆட்சி ஒத்துக்கொள்ள, அப்போ நம்ம ஹராம் செய்கிறோமா, நம்ம பிழை செய்கிறோமா என்றதுனாலேயே இந்த நபர்களை கொஞ்சம் என்ன செய்யணும், அடக்கி வைக்கணும்னு ஆட்சியாளர் இருக்கிறான். ஆட்சியாளர் இடத்துல அது நிர்பந்தமாக இருக்கிறது. ஆனால் அவங்க நடந்து கொள்கிற அத்தமீறல்கள்லாம் அதில் என்ன பிழை தான். இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்களை ஒதுக்கினதுக்கு காரணங்கள் இருக்குது. அந்த ஆட்சியுடைய வருகையில் அவங்களுக்கு விஷயங்கள், ஆட்சியுடைய முறைமையிலுள்ள பொருத்தப்பாடின்மை. ஆனால் யாருமே எதிராக கிளம்புறதுக்கெல்லாம் என்ன செய்யலை, அவங்க தான் ஒதுங்கிட்டு போனாங்க. ஆட்சி அவர்களை விடவும் என்ன செய்யலை, விரும்பலை. இந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். வரலாறு என்றது வெறும் வரலாறு இல்லையா, படிப்பினைகளில் கவனமாக இருக்கணும். இங்கே தான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற இடங்கள் இதெல்லாம், சரியா. அப்போ அதில் நம்ம என்ன செய்யணும், மிச்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அதனால் அடிக்க நம்ம சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறோமே, என்ன அவர் வந்து வக்கான யுன்கிரு அலல் முலுக், மன்னர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார். வலம் எரல் ஹுரூஜ் அஸ்லன், ஆனால் ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பி போகின்ற சிந்தனை என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ரைட். இப்போது இந்த இடத்துல இமாம் அபூ ஹனீஃபா ஒத்துக்கொள்ளவில்லை அப்படி என்ற அந்த நிலைப்பாடு தான் மிக சரியானது. இமாம் அபூ ஹனீஃபாவையும் இதில் சம்மந்தப்படுத்தி அதே நேரம் அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் அந்த 3-4 வருஷம்தான் அவருக்கு கிடைச்ச இது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதே நேரம் அவர் சம்பந்தமே பட்டிருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு தவறுன்னு சொல்லல. அதே இது வந்து என்ன சாராயம் குடிக்கிற, விபச்சாரம் செய்கிற, இசை அமைக்கிற வேலை உண்டல்ல. ஒரு பெரிய ஒரு சிட்டி ஒன்று அமைக்கப்படுகிறது. அந்த சிட்டியில் மக்களுக்கான வாழ்வு கிடைக்கிது. அது ஆடம்பரம் தானேன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலத்துடைய நிர்பந்தத்துக்குள்ளே சில ஆடம்பரங்கள் தானாக என்ன செஞ்சிடும் வந்துருமுன்னு வழங்கப்படுத்திக்கிறோம். குடும்பவியல்ல ஒரு காலத்தில் வந்து நம்ம சொன்ன என்ன
சென்சார்லாம் ஒரு பெரிய லக்ஸரி விஷயம். இன்றைக்கி சென்சார் ஒரு விஷயமா, சென்சார் லைட்டோ அதை இதோ ஒரு விஷயம் இல்லை. சோலார்ன்றது ஒரு காலத்தில் ஒரு விஷயம், இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டே இல்லைன்ற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. அப்போ சில விஷயங்கள் ஒரு காலத்தில் ஆடம்பரமும் இதாக இருந்திருக்கு, இன்னொரு காலத்தில் வந்து அது ஏழை பாலையெல்லாம் அதை என்ன செய்வாங்க, போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன செய்யும் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது ஆகிவிடும். ரைட். இப்போது இந்த அடிப்படையில் இந்த பக்தாது சிட்டியை அமைத்த இந்த பகுதியில் அபு ஜாஃபர் மன்சூர் இதில் நாங்கள் ஒரு சில செய்தி இமாம், அப்போ இதில் வந்து 1 2 ஒரு 3வது கட்டம் இந்த பக்தாத் சிட்டியுடைய அமைப்பு சம்பந்தமாக உலமாக்களுக்கு மத்தியில் இருந்த சில கருத்துக்கள். இதை பாருங்கள். அதாவது என்னென்னு சொன்னால், ஹத்தீப் அல் பக்தாதி, இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவர் வந்து எப்போ பிறந்தவர், அவருடைய பேர் வந்து அபூபக்கர் அஹ்மத் இப்னு அலி, அஹ்மத் இப்னு அலி, அதோடு நம்ம நிறுத்திடுவோம். ஆமாம், அஹ்மத் இப்னு அலி. அவர் வந்து என்னது, இந்த நம்ம என்ன செய்வோம், ஹத்தீப் அல் பக்தாதின்னு சொல்லுவோம். இன்னும் தெரிகிறார் அது சரியா, அல் ஹத்தீப்னு சொல்லி. அவர் வந்து இந்த அல் அவாசிம் மினல் கவாசிம் என்ற ஒரு புத்தகத்தை தஹ்கீக் பண்ணார். அதை ஒருத்தர் வந்து ஹத்தீப் அல் பக்தாதியோட புத்தகம் நினச்சேனே, ஹத்தீப் அல் பக்தாதியே இதை என்ன செய்திருக்கிறார், குறிப்பிட்டுக்கிறான்னு சொல்லுவார். அவர் வேறு, அந்த ஹத்தீப் வந்து நவீன காலத்தில் இருந்தவர், அல்பானியோடையும் தொடர்பாக இருந்தவர். அவர் சொல்லித்தான் அல்பானியை என்ன செய்வார், அந்த ஆதாபு ஜிஃபாஃப் என்ற புத்தகத்தை, அஹ்காமுல் ஜனாஸ் என்ற புத்தகத்தை எழுதினதாகவும் இவர் அந்த ஹத்தீப் வேறு. ஆனால் இவரே அவரையும் ஹத்தீப் அல் பக்தாதி என்ற லிஸ்ட்டில் என்ன செஞ்சுருவாங்க, சேர்த்துருவாங்க. மாம் தபரானியை சேர்த்த மாதிரி அதே தான் சரியா, சேர்த்த மாதிரி இந்த ஹத்தீபையும் என்ன செஞ்சுருவாங்க, அதில் சேர்த்துருவாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை. இவர் வந்து புத்தகம் எழுதுகிறாரு, தாரீஹு பக்தாத், தாரிஹு பக்தாத் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். இவர் வந்து 392 பிறந்து 463 மரணித்தவர், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர். சிறப்பான நபர்கள் ஒருவர், ஹதீஸ் கலை பற்றி என்ன மிக சிறப்பான புத்தகங்கள் எழுதின ஒரு நபர் இவர் வந்து இவருடைய இந்த மொத்த இதை வந்து இந்த புத்தகத்துடைய பாகம் வந்து 24 பாகம். இந்த புத்தகம் தாரிஹு பக்தாத்ன்றது 24 தாரிஹு பக்தாதுடைய வரலாறு இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்னா, பக்தாத்தில் வந்த போன பிறந்த மன்னர்கள், ஆட்சியாளர்கள், இன்ஜினியர்ஸ்கள், டாக்டர்ஸ்மார்கள், அது இது பக்தாத் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் இஸ்னாதோடு தொகுத்திப்பார். சரியா, இஸ்னாதோடு தொகுத்திருப்பார். இதில் மொழிபெயர்ப்பு வேலை நடக்குது எப்படின்னா, ஜவாஇது தாரிஹு பக்தாத், தாரிஹு பக்தாதில் வந்த இந்த மற்ற கிரந்தங்களில் வராத ஹதீஸ்கள், அதில் ஒரு ஜவாயிதுன்னு தனி புக்குன்னு போட்டிக்கிறாங்க. அவங்க 6 கிரந்தத்தை வச்சோ 9 கிரந்தத்தை வச்சா போட்டிக்கிறாங்க. அதில் உள்ள ஹதீஸெல்லாம் தனியாக எடுத்து ஒரு மொழிபெயர்க்கிற வேலை. இப்போது இந்த இமாம், அதாவது ஹத்தீப் அல் பக்தாதி அவர்கள் வந்து இந்த தாரிஹு பக்தாதில் நிச்சயமாக முன்னுரையில் என்ன கொண்டு வர்றாரு, பக்தாத் சிட்டியை பற்றி, பக்தாத் அமைக்கப்பட்டதை பற்றி, அவருடைய என்ன ஹந்தசாவை பற்றி, பொறியியல் முறையை பற்றி எல்லாத்தையும் கொண்டு வருவார். அதில் நமக்கு தேவையான பகுதி என்னென்னா, முன்னுரையில் அவர் ஒரு தலைப்பு போடுறாரு, பாபுல் கவுல் ஃபி ஹுக்மி பலதி பக்தாத் வ கல்லத்திஹி வமா ஜா ஃபி ஜவாசி பை அர்லஹி வ கராஹத்திஹி. இந்த தலைப்பு பாருங்கள், ஃபிக்ஹில் பக்தாத் சிட்டியுடைய சட்டமும், பக்தாத் சிட்டியில் என்ன சட்டம், பக்தாத் சிட்டியுடைய சட்டமும் அதனூடாக வரக்கூடிய அதை பயன்படுத்தி வரக்கூடிய வருமானத்தின் சட்டமும், அதனுடைய நிலங்களை விற்கலாமா விற்கக்கூடாதா என்பது பற்றிய சட்டமும். பக்தாத் சிட்டி அமைச்சாச்சு, அப்போ அந்த சிட்டி பல ஏக்கர் கணக்கான ஹெக்டேர் கணக்கான பல நிலம், அந்த நிலத்தில் உள்ள சிட்டியில் உள்ள வருமானத்தை சாப்பிடலாமா, அதில் நம்ம வாழலாமா, அதில் உட்காரலாமா, அதில் உள்ள ஊட விற்கலாமா, வாங்கலாமா என்பதை பற்றிய சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு, அவ்வளுமா இதை பிரயோசனத்துக்காக நான் வாசிக்கிறேன். அவ்வளுமா நப்தோ ஃபி கிதாபினா ஹாதா, இந்த புத்தகத்தில் நம்ம முதலாவது ஆரம்பிக்கிறோம், திக்ரு அக்வாலில் உலமா ஃபி அர்லி பக்தாத், பக்தாத் நிலத்தை பற்றிய உலமாக்களுடைய சட்டம், வ ஹுக்மிஹா அதனுடைய தீர்ப்பு, வமா ஹஃபித் அன்ஹும் மினல் ஜவாசி வல் கராஹத்தி லிபைஹா அதை வாங்குதல், நிலங்களை வாங்கல் விற்றல் சம்பந்தமாக உலமாக்கள் வழியாக சொல்லப்படக்கூடிய உலமாக்கள் வழியாக பாதுகாக்கப்பட்ட தீர்ப்புகள். அதே போல் என்னது, ஃபதுக்கிர அன் கைரி வாஹிதி மின்ஹும், நிறைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், அன்ன பக்தாத் தார கஸ்ப், அபகரிக்கப்பட்ட பூமி, பக்தாத் அபகரிக்கப்பட்ட பூமி, லா துஷ்தரா மசாக்கினுஹா வலா துபா, அங்கே நிலங்கள் வாங்கப்படவும் கூடாது, விற்கப்படவும் கூடாது. இப்படி ஒரு மசலா இருக்குது. இதில் அபூ ஹனீஃபா இமாம் மதீனா சிட்டியை கட்டுறதுக்கு பாஞ்சு அடித்து உளுந்து என்ன செஞ்சார், போய் வந்து ஈடுபட்டார்ன்னு எப்படி சொல்கிறது. ஒரு ஃபக்கீஹான 4 மதுஹபுகளில் ஒரு மிகப்பெரிய தலையாய முதல் மதுஹபுடைய அறிஞராக உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, அவர் ஒரு அறிஞராக இருந்தால் பரவாயில்ல,
உலகத்துடைய முஸ்லீம்களால் அங்கீகரிக்கப்பட்ட லிஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய அவர் இப்படி ஒரு விஷயத்துக்கு வேகமாக போய் பாரு. இந்த ஃபிக்ஹ் தெரியாமல் நம்ம பேசலாமா? அப்போ பாருங்கள், தார ஹஸ்பின் லா துஷ்தரா மசாக்கினுஹா வலா துபா, அவருடைய விற்கப்படக்கூடாது, வாங்கக்கூடாது. சட்டம் என்ன நம்ம சொல்லுவோம், ஆனால் என்ன மாதிரி இருந்துக்கு. வரஆ பஅதுஹும் நுசூலஹா பிஸ்திஜார், சில உலமாக்கள் கூலிக்கு அங்கே ஈக்கலாம், கூலிக்கு என்ன செய்யலாம், அங்கே இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சில அவர்களில் சிலர், கூடாதுன்னு சொன்னவங்களில் சிலர் இதை சொல்கிறாங்க. ஃபஇன் ததாவலத்தில் ஐயாம், காலங்கள் நீண்டு போய் ஃபமாத்த சாஹிபு மன்சிலின் அவ் ஹானூத்தின் அவ் கைரிதாலிக்க மினல் அப்ரியா லம் யுஜீசு பை அல் மவ்ரூத், அந்த நிலத்துக்குரியவர் மரணிச்சுதான் வைங்களேன், ஒரு கடைக்குரியவர், ஒரு நிலத்துக்குரியவர், ஒரு ஷாப் வச்சுக்கிறவர் அல்லது ஏதாவது கட்டடங்கள் வைத்திருக்கிறவர் மரணித்து விட்டால் அந்த சொத்து வராசத்தா பிள்ளைக்கு போயிடும். அதை விற்கிறதும் கூடாது, வாரிசு வந்து அதை விற்கிறது என்ன கூடாது என்று என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். பல் ரஅவ் அன் துபா அல் அன்காத் தூனல் அர்த், அன்காதுகள் விற்கலாம். அன்காதுகள் என்றால் அதில் உடைக்கப்படுற பில்டிங்குகள், நிலங்களில் கட்டப்பட்ட கடைகளுடைய கூரைகள், அது இது அதை விற்கலாம். ஏண்டா அது இவர் போட்டது, கட்டினவர் போட்டது, நிலம் என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. அன்காதுகள் என்று லிஅன்னல் அன்காத முல்குன் லி அஸ்ஹாபிஹா, ஏனென்றா அந்த அன்காதுகள், அதாவது அதுக்கு என்ன சொல்லணும்னா மீதங்கள் அல்லது அந்த கட்டிடங்கள், அவைகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்குரியது. யாருக்குரியது, அந்த நபர்களுக்குரியது. அம்மல் அர்த், நிலம், ஃபலா ஹக்கலஹும் ஃபிஹா இத் கானத் ஹஸ்பன், அது வந்து என்ன ஹஸ்பாக அபகரிக்கப்பட்ட பூமி. அதாவது ஃபிக்ஹில் வந்து அர்துல் மஹ்சூப் அப்படின்னு ஒரு தலைப்பு வரும். அல்ல அர்துல் மஹ்சூபாண்டு என்னது, அபகரிக்கப்பட்ட பூமி என்று, அதில் தொழலாமா அப்படின்ற கேள்வி வரும். பூமி அபகரிச்சிடுறது, அதில் தொழலாமான்னு பத்துவா கேட்குறது, விளங்கிட்டா? ஒரு நிலத்தை அபகரித்து இதில் தொழுக கூடுமான்னு கேட்குற மாதிரி ஒத்தர் அந்த அபகரிக்கப்பட்ட பூமியில் தொழலாமா அப்படின்னு ஒரு மசாலாவே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அம்சம் இப்போ இஸ்னாதோடு கொண்டு வருவார். ஒவ்வொரு செய்தியும் உலமாக்கிட்ட இஸ்னாதோடு கொண்டு வருவார். அதில் அபுல் ஃபாதில், அந்த இதை மட்டும் வாசி, அபுல் ஃபாதில் ஜாஃபர் இப்னு முஹம்மது அல் முஅத்திபன் வந்தாலே அது வந்து பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துகிற, பெரும்பாலும் அரச சபையில் இருந்தவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த அபுல் ஃபாதில் ஜாஃபர் இப்னு முஹம்மது சொல்கிறார், அண்ணா அபாஹு, அவருடைய தந்தை முஹம்மது அல் முஅத்திப் வந்து, அந்த முஹம்மது வந்து மரணித்த பொழுது லம்மா மாத்தா அராதத் வாலிதத்து, அவங்களோட தாய் விரும்பினா, அதாவது இந்த புள்ள அவருடைய மனைவி, இந்த இவருடைய தாய் விரும்பினா வாலிதத்தான் தபியா தாரன், அதாவது வரிசாக அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறான், அதாவது வரிசத்தா, அதாவது அவனோட தந்தை வந்து வரிசாகான்னு சொல்ல சில வேளை இவருக்கும் வாரிசாக கிடச்சி, வரிசாகன்னா அவரோட தாய்க்கும் வாரிசாக கிடைச்ச சொத்தை விற்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. யார் மூலம், தந்தை மூலம் கிடைச்சது. ஃபகாலத்லி, அப்போ அம்மா சொல்கிறா, யா புனை இம்ல இலா அஹ்மது பின் ஹம்பல், அஹமது பின் ஹம்பல்கிட்ட போங்க. வ இலா பிஷ்ரி பின் அல் ஹாரிஸ், யார், பிஷ்ர் அல் ஹாஃபி, பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் அல் ஹாஃபி, பிஷ்ர் அல் ஹாஃபி தெரிந்தானே, பேரே வச்சிருப்பா பிஷ்ர் அல் ஹாஃபி என்று, சரியா? ஹாஃபி அவர்னா செருப்பு இல்லாமல் அவர் வருவார், அதனால் ஹாஃபி என்ற அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்தன் ஹதீஸில் வருமே ஹாஃபி. இப்போ பிஷ்ர் அல் ஹாஃபி வந்து அஹமது பின் ஹம்பல்ட்டையும் பிஷ்ர் அல் ஹாஃபிட்டையும் போங்க. ஃபசல் ஹுமா அந்தாலிக், தீர்ப்பை பற்றி கேளுங்க, பக்தாத் சிட்டியிட மீராஸ் சொத்தை பற்றி கேளுங்க, சரியா? என்னன்னு சொல்லி இன்னி லா உஹிப்பு அன் அக்தா அம்ரன் தூனஹுமா, நான் அவங்க இல்லாமல் என்ன செய்யலை, எந்த தீர்ப்பையும் நான் இதில் முடிவெடுக்க விரும்பலை, அவங்க ரெண்டு பேரும் இல்லை. வ அலிம்ஹுமா அன்னபினா ஹாஜத்தன் இலா பைஹா, ஆனால் சொல்லுங்கள் எங்களுக்கு விற்கிற தேவைக்குமென்னு சொல்லுங்கள். கால ஃபச அல் துஹுமா அன்தாலி, அவங்கள்ட்ட கேட்டோம். ஃபத்தஃபக கவுலாஹுமா, ரெண்டு பேரும் அதாவது ஏகமனதாக சொன்னாங்க. அலா பை இல் அன் காத் தூனல் அர்த், நிலம் அல்லாமல் மேலுக்குள்ள கட்டிடங்கள் அது இதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கட்டினதுக்கெல்லாம் நீங்கள் விற்கலாம், நிலத்தை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பலும் பிஷ்ர் அல் ஹாஃபியும் தீர்ப்பு சொன்னார்கள் அப்படின்னு வருது. ஃபரஜஅத்து இலா வாலிதத்தி, தன் தாயிட்ட வந்தேன். ஃபஅக்பர்துஹா பிதாலிக ஃபலம் தபிஹா, சொன்னப்பறம் அவங்க என்ன செய்யலை, அதை விற்கலை. பக்தாத் சிட்டியில் வாழ்கிறாங்க, அவங்க வாழ்ந்துக்கிறாங்க, ஆனால் மீராஸ் சொத்தை விற்கிற உரிமை இல்லைன்னு அஹ்மது பின் ஹம்பலும் பிஷ்ர் அல் ஹாஃபியும் என்ன சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. அடுத்தது அதாவது ومنع جماعة من العلماء من بيع أرض بغداد لكونها من أرض السواد وأرض السواد عندهم موقوفة لا يصح بيعها. சிலர் வந்து அதை விற்கக்கூடாது என்று சொல்கிறதுக்கான காரணம் ஹஸ்பல்ல, அபகரித்ததல்ல, அது அர்து சவாத், விவசாய பூமி. அதாவது ஈராக்குடைய இந்த பிரதேசத்துக்கு இந்த உமர் ரதிலாம் கைப்பற்றிய இதுக்கு ஒரு தாரீக் இருக்கு. பிரச்சனை வந்து இது அந்த பக்கத்துக்கு நீட்சியாக பேத்துரும். எங்கே உமர் ரதிலாம் அப்படி நேராக ஹைபருக்கு பேத்துரும். என்ன ஹைபருக்கு பேத்துரும், ஹைபர்ட நிலம் கைப்பற்றப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானிமீன், அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க அந்த நிலத்தை.
ஹைபர் நிலத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு பங்கு வருது, மற்ற உமரெல்லாம் மற்ற அவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு அதுலேருந்து வருது. அப்போ அதில் உள்ள பங்கு வருதுன்னா அதில் உள்ள வருமானம், அவங்க விவசாயம் செய்கிற வருமானம் யாருக்கு பேத்துட்டிக்கும்? இவங்களுக்கு இவங்களோட நிலம். அது இப்போ யாரோட நிலம்? இந்த யுத்தத்துக்கு போய் பிடித்தவங்களுடைய நிலம். அப்போ அவருடைய வருமானம் எல்லாமே அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் வரும், அவர்களுடைய நிலம். அவங்க நினச்சா விற்கலாம், நினச்சா எதுவும் என்ன செய்யலாம்னு ஆகிட்டு. ரசூலுல்லாஹ்களுக்கும் அதில் வருமானம் வரும். ரசூலுல்லாஹ் ஒரு வருடத்துக்குரிய இதெல்லாம் என்ன செய்வாங்க? தாண்ட குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுருவாங்க. வன்னியருக்குரியதை சேர்த்து வச்சு, நபிகளாரின் வருமானம் ஒரு தலைப்பு நான் அதை பேசுகிறப்ப சேர்த்து வச்சுருவாங்க. அப்போ எப்படி பசியில் இருந்தாங்கன்னா செலவழிச்சிருவாங்க, சேர்த்து வச்சுருவாங்க. ஆனால் கொடுக்காம வைக்கிறது அல்லது யார் கேட்டு வந்தாலும் என்ன செஞ்சிரு கொடுத்துடுறது. அதனால் அடுத்த கொஞ்ச நாள்ல என்ன அந்த ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் என்ன செஞ்சிருவாங்க முடிந்து விடும் என்ற நிலைமைக்கு ஆயிடுவாங்க. இப்படி வச்சுருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கை கைப்பற்றின உடனேயே இப்போ ஹைபர்ட அந்த சட்டத்தை தானே அப்ளை பண்ணணும். ஈராக்கில் உள்ள அந்த நிலம் விவசாய நிலத்தை சொல்கிறது, அதான் அர்து சவாத், விவசாய நிலத்தை அப்படியே எடுத்த உடனே இப்போ என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ் ஹைபரில் இந்த மாதிரி செஞ்ச மாதிரி அதை செய்கிறதா என்ன செய்கிறது? உமர் ஃபஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க? சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்லிடுறாங்க, எடுத்துருங்க, கானிமிங்களுக்கு கொடுங்க. இதான் சரி, 2-3 ரிவாயத்து வருது, கொடுங்கன்றான். அப்போது சுருக்கமாக போகிறேன். சொன்ன உடனே திருப்பி உமர்லாங்க கொடுக்குறாங்க. என்ன செஞ்சீங்க? எல்லார்ட்டையும் அதை திருப்பி எடுங்கன்றான். அவங்கள திருப்திப்படுத்தி, அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி, அவங்களுக்கு அந்த அங்கீகரிக்க விட்டு திருப்பி எடுத்து அதை என்ன செஞ்சிட்டாங்கண்டா, அதாவது வக்ஃப் மாதிரி பயன்படுத்திக்கலாம், நீங்கள் இருந்துக்கலாம், விளங்கிட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன, அதை பின்னால் வரக்கூடிய அந்த மக்களுக்குரிய அவங்கள்ட்டேருந்து ஹராஜ், அவங்கள்ட்டேருந்து ஒரு வருமானம் எடுக்கிறது. உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவங்கள்ட்டேருந்து வருமானத்தை என்ன செய்கிறது எடுக்கிறது என்கின்ற அமைப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க விட்டார்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அவங்கள என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு கட்டிக்கின்றிருக்கணும் என்கின்ற அமைப்பிலான ஒரு மெத்தடை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. இப்போ பக்தாது அதில் தான் என்ன செஞ்சு, அந்த விவசாய நில ஏரியாவில் தான் பக்தாது என்ன செஞ்சு இப்போ அமைந்திருக்கிறது. இந்த இடத்த இவர் இப்படி பயன்படுத்தினதுனால யார் ஒரு முல்காக்கிட்டார். இப்போ அது பொது உமர் ரலியல்லாஹு வக்ஃப் மாதிரி விட்டதை இவர் என்ன செஞ்சிட்டார்? அரச இதுக்கு முல்காக்கி விட்டார். அதனால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் விற்கக்கூடாது. அப்போ அது வக்ஃப் செய்யப்பட்டது என்பதனால் இந்த சட்டம் என்ன செய்து வருது. அப்போ இது விரிவாக பார்க்குறேன்னா, நாங்கள் இப்படி தான் உமையா கிலாபத்தில் அந்த என்ன ரசூலுல்லாஹ்வோட அஹ்லுல் பைத்துடைய வீடுகள் அந்த இதுகள் என்று சொல்லி நம்ம அப்படியே போய் அது ஒரு அவர் என்ன செஞ்சு போச்சு. அதனால தான் இதுக்கு நான் அப்படி போகலை, இதில் நிறுத்திட்டோண்டு. ஒரு சவர் கேட்டிருந்தார், இவர் ஏன் அங்கே பனு நதீர் வரைக்கும் நினைஞ்சார் போனார், பனு குரலா பொறவு உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு கொண்டு நிறுத்தின பிறகு தான் அதில் நியாயம் விளங்கிச்சு அப்படின்றார். அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யலாம், அது நிச்சு போயிடலான்றதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அர்து சவாத் அப்படின்னா விவசாய பூமி அப்படி என்பதனால அது மௌக்கூஃப், அது வக்ஃப் செய்யப்பட்டது. லா யஸிஹு பைஉஹா, அது யாருக்கு தனி மனிதர்களுக்கு கொடுக்கப்படல, அது என்ன செய்யக்கூடாது, விற்கப்படக்கூடாது. வ அஜாஸத் தாயிஃபத்துன் பைஅஹா, இதில் இப்போ உமர் ரலியல்லாஹு 3 தலாக் 1 தலாக்கை மாற்றின, அது மட்டும் இல்லை, இதுவும் தான் உமர்லாம் புதுசாக செஞ்சது இதுவும் தான். ஆனால் மஷூரத்தின் மின சஹாபாக்களுடைய மஷூரா அடிப்படையில் செய்ய வந்துச்சு. இந்த ஃபிக்ஹ் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய பொது சட்டங்கள்லேருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்னுவார். இவர் புரியாட்டி நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா? ஒரு முன்மாதிரி இருக்க பேத்து புரிஞ்சலாம்னு இங்கே ஒரு வசனத்தை சப்போர்ட்டாக எடுத்து அதில் போட்டுறது. அது இல்லைன்னா அது நேரடி அந்த சட்டத்தில் இருந்திருப்போம். அப்போது இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு இது என்ன செய்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க. அஜாஸத் தாயிஃபத்துன் பை. ஆனால் சிலர் சில உலமாக்கள் இல்லை விற்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வஹ்தஜத் பி அன்ன உமர் இப்னுல் கத்தாப் அகர்ர ஸவாத ஃபி ஐதி அஹ்லிஹி. அதாவது அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னால், வஜஅல அஹ்தல் ஹராஜி மின்ஹும் இவதன் அன் தாலிக், அந்த நிலங்களை அவங்களோட கையில் தான் கொடுத்துருந்தாங்க, யாருக்கு உரியவர்களோ அவர்களோட கையில் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஹராஜ் என்றது அவங்கள்ட்டேருந்து ஒரு வரிப்பணம் மாதிரி தான், அதுலேருந்து வரக்கூடியதில் ஒரு வரி என்ன செஞ்சாங்க, அறவிட்டார்கள். ஹராஜ் அப்படி என்று சொல்கிறது அபு யூசுஃப் அல் காதி ஹராஜ்னே ஒரு புக் எழுதுகிறார். அல் ஹராஜ் அப்படின்னு புக் எழுதுகிறார். அதில் வெறும் ஹராஜை பற்றி மட்டும் பேசலை, விவசாய நிலங்களுடைய வருமானத்தை பற்றி மட்டும் என்ன செய்யலை, பேசலை. அதில் அவர் எதெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்லாமிய அரசுத்துறையுடைய வருமான விஷயங்கள், இது நம்ம கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அபு யூசுஃப் அல் காதியுடைய அந்த ஹராஜ் சம்பந்தமான. அதே போல் அஹ்காமு சுல்தானியான்னு சொல்லி மாவர்தீட ஒரு புத்தகம், இந்த ரெண்டும் நல்ல புத்தகம். அதில் ரெண்டுமே அரச சார்ந்த அந்த சட்டங்களை அழகாக தொகுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. நிறைய ஃபிக்குகள் அதில் இருக்கும். அல் ஹராஜ் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மிக ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் ஒன்று தான் என்னது இந்த ஹராஜ் என்ற புத்தகம். அப்போது இது ஒரு அம்சம். அப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இந்த ஹராஜ் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஹராஜ் என்ற வார்த்தையை இதில்
அதாவது சூரா முஃமினூன் 72வது வசனம். அம் தஸ்அலுஹும் ஹர்ஜன், அவர்களிடத்தில் ஏதாவது நீங்கள் வருமானங்கள் அதில் கேட்குறீங்களா இதுக்காக. ஃபஹராஜு ரப்பிக்க ஹைர், உமது இறைவனுடைய ஹராஜ் என்ன மிகவும் சிறந்தது. வஹுவ ஹைருர் ராஸிகீன், அவன் ரிஸ்க் அளிப்பவர்களில் சிறந்த. குர்ஆனில் என்ன செய்ய இந்த ஹராஜ் என்ற வார்த்தை வருது. என்னது குர்ஆனில் உள்ள பயன்பாடு தான் இந்த ஹராஜ் என்ற வார்த்தை. ஹராஜு ரப்பிக்கன்னா இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய அந்த வருமானம், அந்த ரிஸ்க்குகள் உங்களுக்கு மிகவும் சிறப்புண்டு. இப்போ இதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில் என்ன செஞ்சாங்க, இதை கொடுத்திருந்தார்கள். அதனால் அதுக்கு பதிலாக இவ்வளவு எடுத்தார்கள். அதனால் என்ன செய்யலாம், அதை அவங்க தான் இப்போ மாற்றி வித்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் அடுத்தடுத்தது வந்ததானே. எனவே விற்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவங்களுக்கு உரியது தான். உரிய நபர்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட இந்த ஹராஜ் என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க. ஹராஜ் பெரும்பாலும் 10ல் 1 என்று தான் எடுப்பாங்க, 10ல் 1 தான் எடுப்பாங்க. அதனால தான் அதுக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால், அதாவது அல் முஅஷ்ஷிர் அப்படின்னு சொல்கிறேன், அல்லது அஷார்ண்டா 10ல் 1 எடுக்கிறவர், ஜால் அஷார்ண்டா 10ல் 1 எடுக்கிறவர் என்ன வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுக்கு சொல்கிறது. ரைட். அல் உஷூர்னு என்ன செய்வாங்க அதுக்கு சொல்லுவாங்க. ரைட். இப்போ வக்கான கைரு வாஹிது மின சலஃப் யக்ரஹு சுக்னா பக்தாத், அதாவது ஃபிக்ஹுல் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி. இமாம் ஹத்தீப் அல் பக்தாதியுடைய ஃபிக்ஹ் இதுதான் இது. அவர் ஒரு ஃபிக்ஹுன்னு உள்ள பேசுகிறது தான் இது, வேறு இஸ்னாதுகளை பேசலை, அந்த ஃபிக்ஹை பேசிட்டுக்கிறார். வக்கான கைரு வாஹிது மின சலஃப், சலஃபுகளில் பலர் யக்ரஹ் சுக்னா பக்தாத் வல் முகாம்பிஹா, பக்தாதில் வசிப்பதை வெறுத்தார்கள், அதில் இருப்பதையும் வெறுத்தார்கள். அதில் பக்தாதில் வசிப்பதையும் இருப்பதையும் வெறுத்தார்கள். வயஹுத்து அலல் ஹுரூஜ் மின்ஹா, அங்கே இருக்காமல் வெளியேறுமாறு என்ன தூண்டக்கூடியவர்களாக என்ன செஞ்சார்கள் அவர்கள் இருந்தார்கள். வக்கீல சொல்லப்படுகிறது, இன்னல் ஃபுதைல் பின் ஐயாத், ஃபுதைல் பின் ஐயாத் ரஹிமுல்லா கான லா யரா ஸலாத்த ஃபீ ஷைஇம் மின் பக்தாத், பக்தாதில் எந்த இடத்துலையும் தொழக்கூடாது என்று லி அஜ்லி அன்னஹா இந்தஹு கஸ்ப், ஏண்டா அது அபகரிக்கப்பட்ட பூமி என்பதனால. இப்படி ஃபுதைல் பின் ஐயாத் என்ன செஞ்சார், ஒரு ஃபிக்ஹில் என்ன செஞ்சுக்கிறார் இருந்துகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது இதெல்லாம் அவங்க கூடாதுன்ற சட்டம் சொன்னதே தவிர இதுக்கும் ஆட்சிக்கு எதிரான கிளம்புதலுக்கும் சம்மந்தம் இல்லை. இது அதோட சம்மந்தப்படுத்தக்கூட மார்க்க சட்டத்தில் அவங்க எதை சரி காண்றாங்களோ அதை என்ன செஞ்சுனா, சில பொழுது அரசு இது விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்கள சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கு. அதற்காக வேண்டி அரசை நம்ம அந்த இடத்துல 100% தப்புன்னு சொல்ல இயலாது. என்ன காரணம்னா, அவங்க சரையத்தா காண்ற உண்டுக்கு இவங்க எதிராக தீர்ப்பு சொல்லி மக்கள் திரளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயந்து செஞ்சிருக்கலாம். சரியா, அதில் அநியாயமும் இருக்கும், அந்த பயத்தில் அநியாயமும் என்ன செய்யிருக்கும். அது அல்லாஹ்விடத்தில் அவங்க பதில் சொல்ல வேண்டியது. அநியாயம் தான். அதே நேரம் சிறை சென்ற இவங்க கவாரிஜிகளும் அல்ல இவங்க. அப்போ இமாம் ஜர்கசி என்ன பெரிய காரிஜியாக இருக்கும், அவங்க ஜும்மாவே தரவில்லை இமாம் ஜர்கசி எல்லாம் விளங்கிட்டா. அப்போது மல்பானிலேருந்து அப்படியே நம்ம ரிவர்ஸில் போனோம்னா என்ன இப்னு தைமியாவிலேருந்து அப்படி இமாம் அஹ்மது பின் ஹம்பல்லேருந்து அப்படியே என்ன சிறை சென்றோம். நம்ம பட்டியல் வாசிவுமே அகலாபத்தில் கடைசியில் அந்த அர்த்தம் இதுவும் இல்லை. ஆனால் காரிஜியாக்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற இடத்துல சந்தேகமும் இல்லை. தீர்ப்பெல்லாம் அடையாளங்களையும் அவங்களுடைய நிலைமைகளையும் இதை பொறுத்து தான் நினைச்ச வேணுமா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ இதில் அடுத்த பகுதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இப்போ ஃபுதைல் இப்னு இயாத்ட்ட இதான் கருத்துன்றதுக்கு அவர் இஸ்னாது கொண்டு இந்த இஸ்னாதை நான் தஹ்கீக் பண்ணலை, இது அறிஞருடைய கருத்தான நிலைப்பாடு 2 மாதிரி இதில் இருக்குதுன்றதுனால அது அப்படியே ஆனால் இஸ்னாதுகளோடு கொண்டு வந்து சஅல்துல் ஃபுதைல் இப்னு இயாத், நான் ஃபுதைல் இப்னு இயாத்திலே கேட்டேன். யார், உமர் இப்னு அய்யூப் சொல்கிறாரு, இஸ்னாதோடு கொண்டு வர்றார். அனில் முகாமி பி பக்தாத், பக்தாதில் இருக்கிறது அதாவது அங்கே தங்குறதை பற்றி. ஃபகால் அலி சொன்னார், லா தகும்பிஹா, அங்கே நீங்கள் தங்க வேண்டாம். வஹ்ருஜ் அன்ஹா, அங்கேருந்து வெளியேறுவீர்கள். ஃப இன்ன அஹ்பதஹும் முஅத்தினுஹும், அதில் இருக்கக்கூடிய அருவருக்கத்தக்கவர்கள் அதில் அதான் சொல்கிறவர்கள்ன்றார்கள். அங்கே அதான் சொல்கிறவர்கள். ஃப இன்ன அஹ்பதஹும் முஅத்தினுஹும், அவர்கள் இருக்கக்கூடியவர்களே மிகவும் அருவருக்கத்தக்கவர்கள் முஅத்தினுஹும், அதான் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னா அங்கே அது அபாரிக்கப்பட்ட பூமி, அதில் தொழக்கூடாது என்ற கருத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ஃபுதைல் இப்னு இயாத் இருந்ததாக என்ன செய்கிறது வரலாற்றில் வாரதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ஃபுதைல் இப்னு இயாத் 105 பிறந்து 187 என்ன செய்கிறார் மரணிக்கிறார். அப்படின்னா இந்த இதில் இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் திருந்திட்டாரா இல்லையா, அது புதுமையால் இடையில ஒரு மாறின ஒருவர் தான். அப்போ அந்த காலம் அவருக்கு திருந்தின பிறகு எந்த டைமில் அது மாற்றம் அப்படின்னு தெரியாது. அபு ஜாஃபர் மன்சூருடைய காலத்தில் உள்ள செய்திகளை நான் அவரோட தொடர்புடைய செய்திகளில் நேரடியாக என்ன செய்யலை, இதில் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக குல்துலி அப்துல்லா இப்னு தாவூத், முஹம்மது இப்னு யஹ்யா அல் அஸ்தி சொல்கிறாரு, அப்துல்லா இப்னு தாவூத் நான் கேட்டேன், இன்னலி ஹாலத்தன் பி பக்தாத், எனக்கு என்ன ஒரு தாய் வழி சகோதரிக்கிற பக்தாதில். கால எக்தாஹா கத்தால் கிஸ்ஸா அப்படின்றார். அப்படின்னா என்ன, அந்த கிஸ்ஸான்றது அந்த இது வெள்ளரிக்காய்,
அந்த மாதிரி அதை வெட்டுற மாதிரி என்ன செய்யுங்க, வெட்டிடுங்க. அப்படின்னா என்ன, தொடர்பை முறிச்சிருங்க. அதாவது உண்டியில் அவங்கள என்ன செஞ்சுருங்க, இங்கே எடுத்துருங்க. அந்த 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 பகுதிக்கே முழு தொடர்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம். அவர்களை அந்த தொடர்பை கட் பண்ணி விடுங்கள். அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு, அந்த வெறுத்ததாக ஃபுதைல் இப்னு ஐயாத் வெறுத்ததாக இந்த செய்தி வருது. அடுத்ததாக பிஷ்ர் அல் ஹாஃபி சொன்னதாக அவர் பக்தாத் தய்யிகத்துன் அலல் முத்தகீன், பக்தாத் தய்யிகத்துன் அலல் முத்தகீன், இறைச்சமுடையவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு இடம். லா யம்பகி லி முஃமினின் ஐ யுகீம ஃபிஹா, ஒரு முஃமின் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குல்து லஹு, அப்போ நான் கேட்டேன், ஃபஹாதா அஹ்மத் இப்னு ஹம்பல், அஹ்மத் இப்னு ஹம்பல் அங்கே தான் நிற்கிறாரு, அப்போ அவரை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹாதா அஹ்மத் இப்னு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அங்கே தானே இருக்கிறாரு, அவரை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி பிஷ்ர் அல் ஹாஃபிட் என்ன செய்கிறது, கேட்கப்படுகிறது. இப்போ இதில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வந்து 164 பிறந்து 241 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். 164 பிறந்து 241 என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். அப்போ 164ன்னா அந்த பக்தாத் சிட்டி கட்டப்படுற டைமில் அவர் என்ன அங்கே இல்லை. அப்போன்னா மஹதியுடைய காலப்பகுதியில் தான் என்ன செய்கிறாரு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அதாவது பிறக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு அந்த கருத்து அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது. அப்போ அதுக்கு பின்னால் வந்து என்னது, மஹதிக்கு பின்னால் ஹாதி என்ன செய்கிறாரு, அதாவது ஹாதி வராரு. அப்போ அந்த காலப்பகுதியும் ஒரு சிறிய ஒரு காலப்பகுதி தானே. திருப்பி வர்றது ஹாரூன் ரஷீத், அவருடைய பிள்ளைகள் அமீன் என்னது அதே போல் மண். அப்போ ஹாரூன் ரஷீது காலப்பகுதியில் இருந்து அவருடைய கடைசி காலப்பகுதியில் இருந்தால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய அந்த அலாக்காத்துகளுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யும், அதில் வரும். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்கிட்ட அவர் இருக்கிறாரு அப்படின்னு பிஷ்ர் அல் ஹாஃபிட்ட சொல்லப்பட்ட கால தஃபஅத்னா அத்-தரூரா இலல் முகாமி பிஹா, நிர்பந்தம் எங்களை அங்கே வாழ வைத்திருக்கிறது அப்படி என்று பிஷ்ர் அல் ஹாஃபி சேர்ந்து சொல்கிறார். தஃபஅத்னா எங்களை வந்து என்ன, அதாவது அங்கே நிர்பந்திக்கம் இருக்கிறது. இலல் முகாம் கமா தஃபஅத்தி தரூரா அல் முல்தர் இல அக்லில் மைத்தா, இறந்த பிராணியை சாப்பிடுகின்ற நிர்பந்தம் எப்படியோ அது போல். அப்போ ஒரு அறிஞர் வந்து சில விஷயங்களை நிர்பந்திக்கப்படலாம். ஒரு நல்ல மனிதர் சில விஷயத்தில் நிர்பந்திக்க உடனே ஹலாலாக ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி சரிங்கள, அது வந்து என்னென்னா ஒரு அசர் ஒன்று பார்த்துக்கிறேன், ஒரு சஹாபி இது தேவையில்லாத வேலை, உனக்கு நீங்கள் ஹராமண்ட கருத்தில் நினைக்கிறீங்க. அப்போ ஹராமண்ட கருத்தில் ஹராம் நிர்பந்தம் சமூக சூழலாகப்பட்டுட்டோம். எங்களோட நிர்பந்தம் மட்டுமல்ல, நிர்பந்தத்தால் தான் ஒரு அறிஞர் எல்லா தவறையும் செய்வார் இல்லையே, அவரோட பேணுதல் இன்மை என்ன செய்யும், காரணமாகிக்கும். குடும்ப நிர்பந்தம் காரணமாகிக்கும். ஏன்னா எங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுங்க அப்படின்ட்டு சொல்லணுமே தவிர அதை ஹலாலாக்க ட்ரை பண்ணப்பட. அது பேர் ஒரு அசர் வருது, ஒரு தாபின்ற இது வருது, மனைக்கிட்டா அதில் ஹிலாப் இருக்குது அப்படின்ட்டு இதால் பார்த்தா இன்னும் பெரும்பாவம். அது என்ன, அது பெரும்பாவத்துக்கு என்ன செஞ்சிரு, அது கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அபு இம்ரான் அல் ஜஸ்ஸாஸ் சொல்கிறாரு, நான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டேன், யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே ஹாதிஹி அர்பஅத்து தராஹிம், இதோ என்ன 4 திர்ஹம்கள். திர்ஹமும் மின் திஜாரத்தின் பர்ரா, ஒரு நல்ல ஹலாலான வியாபாரத்தின் மூலம் கிடைத்த ஒரு திர்ஹம். ஒ திர்ஹமுன் மின் சிலத்தில் இஹ்வான், இரத்த உறவுகள் சேர்ந்து நடக்கிற அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு திர்ஹம், இரத்த உறவுகள் மூலம் கிடைச்ச ஒரு திர்ஹம். வ திர்ஹமும் மின் தலீம், படிப்பதன் மூலம் கிடைச்ச படிப்பித்தலின் மூலம் கிடைச்ச ஒரு திர்ஹம். வ திர்ஹமும் மின் கல்லத்தி பக்தாத், பக்தாதுடைய வருவாயின் மூலம் கிடைத்த ஒரு திர்ஹம். ஃபகால மா மின்ஹா ஷைஉன் அஹப்ப இலைய மின திஜாரா, இந்த நாளில் எனக்கு வியாபாரத்தின் மூலம் கிடைத்ததை விட மிகவும் விருப்பமானது எதுவும் இல்லை அப்படின்றார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பலே பல வியாபாரியாக வியாபாரங்கள் செஞ்ச மனிதராக எல்லாம் என்ன செஞ்சுக்கிறார், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதிக்கிறார். சொல்லிட்டு வலா ஃபீஹ ஷைஉன் அக்ரஹ் இந்தி மின் சிலத்தில் இஹ்வான், அதில் எனக்கு மிச்சம் வெறுப்பானது இஹ்வான். இஹ்வான்டா இந்த இடத்துல வந்து அஃப்வன், அதாவது இரத்த உறவில் நண்பர்கள், அதாவது சிலத்துல் இஹ்வான்னா நம்மளோட கூட்டாளிகள், நண்பர்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, உதவுறவங்க, அவர்கள் மூலம் கிடைத்து இது மாதிரி எனக்கு வெறுப்பான ஒன்று என்ன இல்லை. ஏன்னா ஆளை அடிமைப்படுத்திடும், ஆளை கொண்டு போய் அடிமைப்படுத்தி ஒரு நன்றி முகத்தில் வர வைக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்றார். அம்ம தலீம், படிப்பை பொறுத்து படிப்பித்து உனக்கு கிடைச்ச வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஇன்னி அர்ஜு அல்லா யகூன பிஹி பஸ் லிமன் இஹ்தாஜ இலை, தேவை ஏற்பட்டவருக்கு அது பிரச்சனை இல்லை என்று நான் நினைக்கிறேன். தேவை ஏற்பட்டவருக்கு, ஒருத்தர் நல்ல வசதியாகிறாரு, அவர் படிப்பிக்கிறத காரணமாக சொல்லி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்றார். அம்மா கல்லத்து பக்தாத், மார்க்க உலக அறிவும் மார்க்க அறிவும் உண்டுதான் என்றவங்க இதில் வெளியே பேத்துருவாங்க. இது தேவையுள்ள ஒரு வருமானம் எடுக்கப்படாதுன்றது அதில் வெளியே பேத்துருவாங்க. அது வந்து சொன்னது ஷரீஅத் ரீதியான விஷயங்கள், குர்ஆன் ஓதி கொடுக்குறது, ஃபிக்ஹ் படிப்பிக்கிற, ஹதீஸ் படிப்பிக்கிற, அதுக்கு தான். இந்த இன்ஜினியரிங் படிப்பிக்கிற, மெட்ஸ் படிப்பிக்கிற, அதுக்கு அந்த சப்ஜெக்ட் சொல்லப்படும். அதில் நம்ம வருமானம் எடுக்கலாம். ஏன்னா அதுதான் மெயின் வருமானம். இப்போ சரியா, இந்த உலகத்தில் அதாவது 3 விஷயம் இஸ்லாமிய அரசில் ஃப்ரீயாக இருக்கணும். ஒன்று நீதித்துறை, கல்வித்துறை, அடுத்தது
மருத்துவத்துறை. இதுதான் இன்றைக்கு நல்ல ஹை ரேட் போகிறது. அதனால் இதில் உலக அறிவு மார்க்க அறிவே பிரித்து விட்ருவாங்க. அது வந்து சொன்னது பள்ளி இமாம்கள் தொழில் வைக்கலாமா, ஹதீஸ் ஃபிக்ஹ் படிக்கிற டைமில் அவங்க சிலரி எடுக்கலாமான்னு. நீங்கள் தான் 2 அறிவு உண்டு, நீங்களே இங்கே கொஞ்சம் பிரிச்சுறதா ஒன்று. ஏன்னா சட்டம் நம்மளுக்கு பாதிப்பாக என்ன செய்திருக்குது, மற்ற இடத்துல ஆக்களை சேர்க்க வேண்டியிருக்குது, அதனால் சேர்த்துட வேண்டியது அப்படின்ட்டு. அதுக்கு 2 உண்டுன்னா 2 சட்டம் உண்டாக தான் இருக்கணும். தாலீமுக்கு சொன்ன எல்லா அஹ்காமையும் இதுக்கு அப்ளை பண்ணணுமா இல்லையா? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாரு, தேவைப்பட்டவர் மட்டும் தான் என்ன செய்ய எடுக்கலாம், மற்றெல்லாம் ஃப்ரீயாக தான் படிப்பிக்கணுன்றார். சரியா? ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாபை நோட் பண்ணிக்கோங்க, இதுக்குள்ளால் ஒரு பெரிய பகுதி வரும். அம்மா கல்லத்து பக்தாத், ஆனால் பக்தாதுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஅன்த தஅரிஃபுஹா, உங்களுக்கு தானே தெரியும் அது. ஏஷ் தஸ் அலோனி அன்ஹி அன்ஹா, ஏன் என்னட்ட அதை கேட்குறீங்கன்னு கேட்டார். தீர்ப்பு உங்களுக்கு என்ன தெரியும், அதை ஏன் என்னட்ட கேட்குறீங்க அப்படி என்று சொல்லி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன சொன்னதாக வருது. இதை எப்படி விளங்கப்படுத்தலாம்? ஹலாலட்டு உங்களுக்கு தெரியும் தானே, திருப்பி ஏன் கேட்குறீங்கன்னு விளங்கப்படுத்தலாம். நம்ம முகமது பின் யஹ்யா துஹுலியுடைய சப்ஜெக்டில் வார மாதிரி விளங்கிட்டா. ஹலாலன்னு உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஏஷ் சுவாலுக்கான்ஹா, என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதான் நான் ஹலா சரியாகி போய் தானே நான் அறிவிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை மாற்றிடலாம். அதே மாதிரி ஒன்று தான் இது. அந்த தாரிஃப் ஏஷ் தஸ் அலுனி அன்ஹா, விளங்கிட்டா, என்ன கேள்வி நீ என்ன கேட்குற, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படி என்ன ஹராமன் என்ன தெரியுமே அப்படின்ற அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட அஹ்மது பின் அப்துல்லா இப்னு ஹாலித் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு அன் மஸ்அலத்தின் ஃபில் வரா. இவர் முக்கியமான ஒருவர். இவர் கேட்குறாரு வந்து பேணுதல் சம்பந்தமான ஒரு கேள்வி வரா, உலகப்பற்றின்மை, ஜுஹுது வரா எல்லாம். வரி உன் என்ற அரபில் சொன்னால் பேணுதல் ஆனவர்ன்ற அர்த்தம். வரா உன்னு சொன்னால் என்ன, அதை பற்றி பேணுதலை பற்றி கேட்குறேன். ஃபகால அன அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். லா யஹில்லு லி அன் தகல்லம ஃபில் வரா அன ஆகுலு மின் கல்லத்தி பக்தாத், பக்தாதில் வருமானத்தை சாப்பிட்டு கொண்டு பேணுதலை பற்றி பேசுகின்ற தகுதி எனக்கு இல்லைன்றார் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். லவ்கான பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ், அதாவது பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் இப்போ இருந்தாருண்டா சலுஹ ஐயுஜீபக அன், பதில் சொல்கிறதுக்கு அவர் என்ன மிகவும் தகுதியானவர். அப்படின்னா அவர் வந்து அந்த சொன்ன பதில் இருக்கிறே இந்த நிர்பந்தம் எங்களுக்குன்னு சொல்லி, அது இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்காகத்தான் அவர் என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்யலை, நிர்பந்திக்கப்பட்டிருக்கு அவர் இருக்கல. ஆனால் இவர் யார்கிட்ட கேட்டால் நீங்கள் நல்லா இருக்கும், பிஷ்ருல் ஹாபிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்குரிய தகுதிக்குன்னா அவர் என்ன செய்யலை, இதோட சம்பந்தப்படவில்லை. ஃபஇன்னஹு கான லா யஅகுலு மின் கல்லத்தி பக்தாத் வலா மின் தஆமி ஸவாத், விவசாய நிலங்களுடைய அறுவடையிலிருந்தும் அவர் சாப்பிடவில்லை, பக்தாதுடைய வருமானத்திலிருந்தும் அவர் சாப்பிடவில்லை. ஃபஹுவ யஸ்லுஹ் ஐ யதகல்லம ஃபில் வரா, பேணுதலை பற்றி பேசுகிறதுக்கு அவர் தான் என்ன பொருத்தமானவர் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னதாக வருகிறது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்துல்லா முபாரக் சஅல ரஜுலுன் அப்துல்லா இப்னு முபாரக், இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. பாருங்கள், இந்த இதில் முழுமையாக அவ்வளவு அறிஞர்களுடைய செய்திகளை யார், கத்தீப் அல் பக்தாதி கொண்டு வரார். ஒருத்தர் புத்தகம் எழுதுன்னு இறங்கினா அவசரமாக முடிக்க தானே பார்க்கணும். ஆனால் அவருடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கே பாருங்கள். அது அதாவது இவர் ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சி ஒன்றை பண்ணி அதனுடைய முழுமையான தகவல்கள் என்ன கொடுக்கணும் என்றதை ஆரம்பகால அறிஞர்களுடைய ஒரு முயற்சியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஹைரன் இதில் வந்து அதாவது இமாம் அப்துல்லா முபாரக் வந்து 118 181 118 பிறந்து என்ன 181 என்ன செய்கிறார், மரணிக்கிறார். அப்படின்னா இந்த காலங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, அடைகிறார். அவர் 3 விஷயத்தில் முன்னிலையில் இருந்தவர். என்ன, ஒரு முஜாஹித், ஒரு போராளி, 2வது ஒரு கனி, நல்ல ஒரு பணக்காரர், அடுத்த முஹத்திஸ், ஹதீஸ் கலை அறிஞராக அவர் என்ன செஞ்சார், இருந்தார். அப்போது அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறார், தராலி அன் அன்சில மின் பக்தாத் மதாமா தஹல் துஹா, நான் எப்போ பக்தாதுக்கு போனாலும் அங்கே நான் தங்குறதை பற்றி என்ன சொல்கிறீங்க. கால இனுபு துலீத்த பிதாலிக், நீங்கள் வந்து என்னது அதில் இது சோதிக்கப்பட்டீங்க அப்படி என்று சொன்னால், அதாவது நீங்கள் அங்கே தங்குறதுல என்ன சோதிக்கப்பட்டீங்க அப்படி என்று சொன்னால், நீங்கள் நஹ்ரு தஜாஜில் என்ன செய்யுங்க, இறங்குங்க. நஹ்ரு திஜ்லாவில் நஹ்ரு தஜ், அதாவது கிளையார்கள் ஓடுமே, அதில் என்ன செய்யுங்க, நீங்கள் இறங்குங்க. அது வந்து பக்தாதுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய என்ன ஒரு இது கர்ஹன்னு சொன்னானே, அந்த கர்ஹ் பிரதேசத்துக்கு இதிலேருந்து என்ன செய்யும், நீர்நிலைகள் போகும். அந்த பகுதிக்கு என்ன செய்யுங்க, நஹர தஜாஜ் ஃபஇன்னஹு ஃபி ஐதி அர்பாபிஹி, அந்த ஆற்றுடைய வருமானங்கள், அந்த ஆற்றுடைய அந்த நிலப்பகுதியெல்லாம் அந்த உரியவர்கள்ட்ட கையில் தான் என்ன செய்யுது இருக்குது. லம் யக்ஸிபு அலைஹி அஹதன், விளங்கிட்டா, அதில் வந்து என்னது யாருமே என்ன அதில் போய் அபகரிக்கவில்லை அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. அவங்க அதில் யாருமே அபகரிக்கலைன்னு. இதனால தான் நான் வந்து அதாவது தல்ஹீஸ் லி உஜூஹி தஹ்லீஸ் புக்கில் வந்து ஒரு பாடம் வருது, ஸ்பெயின்ட வருமான சம்மந்தமாக. நடத்தலை, முடிஞ்சால் இந்த இதில் நடத்திடுவோம் சரியா. ஏண்டா
அது நல்ல செய்தி. அதில் இந்த வருமானங்கள் அது சம்பந்தமான எல்லாம் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் செய்வார். இதே பேச்சு பக்தாது சப்ஜெக்டாக என்ன செய்வார், பேசுவார். இதெல்லாம் ஃபிக்குடைய அற்புதமான ஒரு பகுதிகள் தான் இது. அதை வந்து பாருங்கள், ஒரு ஆட்சியுடைய நிலப்பகுதியுடைய நில புலங்களுடைய அது எப்படி அபகரிக்கப்பட்டதா, என்ன மாதிரி வந்துச்சு, சட்டங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அறிஞர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னதாக ஒரு கவிதை போட்டிக்கிறாரு. இல்சமி சஹ்ர, சஹரண்டா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஹ்சனுஹும் சஹரன், சிரிப்பால் அழகான, வாய் பகுதியால் அழகானவர்கள். இல்சமி சஹர வத்த அப்புத ஃபீஹி, எப்பயுமே எல்லைப்புறங்கள் அதிலேயே நீங்கள் நின்றுங்க. அப்படின்னா என்ன, அங்கே வந்து போராட்டம் யுத்தம் அது நடக்கக்கூடிய இடம், அங்கே வணங்குறதுலே கவனம் செலுத்துங்க. லைச பக்தாத் மஸ்கன ஜுஹாத், பக்தாத் மஸ்கன ஜுஹாத் அல்ல, அதாவது உலகப்பட்டின்மை உள்ளவர்கள் தங்கக்கூடிய இடம் அல்ல. இன்ன பக்தாத் அலில் முலூக்கி மஹல்லு, மன்னர்களுக்கான ஒரு இடம் அது. வ மனாஹுன் அதாவது வ முனாஹுன் லில் காரி இஸ் சையாத், அது என்ன, அதே போல் வேட்டையாடக்கூடிய காரிகளிக்கிறாங்களே அவங்களுக்குரிய ஒரு பிரதேசம் அது அப்படின்னு என்ன செய்கிறாரு, அங்கே தங்கி அவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அதுன்னு அவர் கவிதை படித்ததாக ஒரு கவிதையும் என்ன செய்கிறார், இதில் பதிகிறார். இல்சமி சஹர வத்த அப்புத ஃபீஹி லைஸ பக்தாது மஸ்கன ஜுஹாதி இன்ன பக்தாத லில் முலூக்கி மஹல்லுன் வ முனாஹுன் லில் காரி இஸ் சையாதி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அதில் சொல்கிறார். அடுத்ததாக சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அல் முத்தஅப்பித் பி பக்தாத் கல் முத்தஅப்பித் ஃபில் கனீஃப், பக்தாதில் வணங்குகின்றவர் மலசலகூடத்தில் வணங்குகின்றவர் என்றார். இந்த செய்தி இமாம் தஹபி கூட என்ன செய்யலை, சேராலாமின் நுபலால் கொண்டு வந்திருக்கல, இவர் இஸ்னாதோடு என்ன செய்கிறார், இதில் பதிவு செய்கிறாரு. அல்லாஹு ஆலம். அல் முத்தஅப்பித் பி பக்தாத் கல் முத்தஅப்பித் ஃபில் கனீஃப் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. அடுத்ததாக அதாவது முஹம்மது பின் உபைத் அல் முனாதி சொல்கிறாரு, எனக்கு அஹ்மது பின் ஹம்பல் என்ன செஞ்சார் சொன்னார், அன அஸ்ரா ஹாதிஹி தார் காலலி அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அன அஸ்ரா ஹாதிஹி தார் அல்லத்தி அஸ்குனுஹா, நான் வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து நான் அஸ்ரா விவசாயம் என்ன செய்கிறேன். ஃப உஹ்ரிஜு ஜக்காத் அன்ஹா ஃபி குல்லி சனா, நான் ஒவ்வொரு வருடம் என்ன செய்கிறேன், அதுக்குரிய ஜக்காத்தையும் நான் கொடுத்து வருகிறேன். ஃபி தாலிக் ஃபி கௌலி அத்ஹபு ஃபி தாலிக ஃபி கௌலி உமர் இப்னுல் ஹத்தாப் ஃபி அர்லி சவாத், அதாவது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிலத்துக்கு என்ன சட்டத்தை, விவசாய நிலத்துக்கு என்ன சட்டங்களை சொன்னாங்களோ அந்த சட்டப்படி நான் என்ன செய்கிறேன், நான் செஞ்சுட்டிக்கிறேன். அதாவது எனக்கு சொந்தம் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை, கொடுத்தவங்களோட கையில் எப்படி கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செஞ்சிடணும், அதுக்குரியதை கொடுத்து அந்த ஜக்காத்தை நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னதாக இதில் என்ன செய்கிறது வருது. அப்படின்னா நான் எப்படி அவங்க வந்து மனசால் ஒரு போராட்டம், அப்போ இதில் நான் எந்த அடிப்படையில் இருக்கிறது அப்படி என்கின்ற அந்த இதை என்ன செய்கிறார், அதில் அவர் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதாவது கால அபூபக்கர் முஹம்மது இப்னு ஹலஃப், அதாவது வக்கீ அல் காதி அவர் சொல்கிறாரு, லம் தஸல் பக்தாது மிஸ்ல அர்லி சவாத் இலா சனத்தி 45 வ 100, அதாவது பக்தாத் வந்து விவசாய பூமியான ஒரு அடிப்படையில் என்ன அது ஆகவில்லை, எந்த வருஷத்துலேண்டா 145 வரைக்கும். லம் தஸல் பக்தாது மிஸ்ல அர்லி சவாத் இலா சனத்தி 45 வ 40, அதே மாதிரியே இருந்து கொண்டே இருந்தது எது வரைக்கும், 145 வரைக்கும். 145 பக்தாத் சிட்டி கட்டப்படுகின்ற வரைக்கும் அப்படியே தான் என்ன செஞ்சது, அது இருந்து கொண்டிருந்தது அப்படின்னு யார் அப்படின்னா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அந்த காலத்திலிருந்து இன்றைய இந்த காலம் வரைக்கும் அது விவசாய பூமி நிலமாகத்தான் என்ன செஞ்சது இருந்துகின்றது. புறவு மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, அதை சொந்தம் கொண்டாடினார்கள் அடிப்படையில் சொல்கிறார். ஹதீப் அல் பக்தாதி எல்லாம் சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறார். அதுக்கு என்னென்னா, யானி அன்னஹா கான தும்ஸஹ் வ யுஅஹத் அன்ஹல் ஹராஜ் ஹத்தா பனாஹா அபூ ஜாஃபர் அல் மன்சூர் வ மஸ்ஸரஹா வ நஸலஹா வ அன்ஸலஹா அன்-நாஸ மஅஹு, அதாவது அவர் சொல்ல வந்த என்னென்னா, தும்ஸஹ் அல்ல, தும்ஸஹான்னு சொன்னால் மிசாஹா அளக்கிறது, அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த சேவை என்னது சர்வே பண்ணுறதுக்குதே அந்த சர்வே பண்ணுறதுக்கு தான் அதை சொல்கிறது சரியா. அப்போது அந்த முழுசாக அளந்து ரைட் இது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நீள அகலங்கள் என்ன செய்யுது இருக்குது, இதில் என்ன செய்ய, அதாவது நீங்கள் இந்த இவ்வளோ பகுதிக்கு இவ்வளோ தரணும், இவ்வளோ பகுதிக்கு இப்படி அளந்து ஹராஜ் எடுக்கப்படக்கூடிய ஒரு நிலமாகவே என்ன செஞ்சது இருந்தது. எது வரைக்கும் என்றால், ஹராஜ்னா அவருடைய அந்த அதுக்கு அதோடைய இந்த அறுவடைக்குரிய கூலி எடுக்கக்கூடிய இடமாக அது இருந்தது. எது வரைக்கும் என்றால் அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அதை கட்டுகின்ற வரைக்கும், பின்னர் அதை மிஸ்ராக்குகின்ற வரைக்கும். அரபில் மிஸ்ரண்டா ஊரும் தான் ஈஜிப்டும் தான். ஹெபித்து மிஸ்ரன் இன்னலக்கும் மசால்தும் பக்ரால வரும். ஹெபித்து மிஸ்ரண்டா ஈஜிப்டில் இறங்குங்கன்ற அர்த்தம் இருக்குது. எங்கேயாவது ஒரு ஊரில் என்ன செய்ய இறங்கிக்கன்னு அர்த்தம். எங்கேயாவது அம்சாரண்டு வந்தால் எகிப்துகள்னு அர்த்தம் இல்லை.
மிஸ்ரையும் குறிக்கும், ஊர்களில் தான் எதனை செய்யுது குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி மஸ்ஸரஹாண்டா அதை ஊராக என்ன செஞ்சார், அது மாற்றினார். வனசலக அவரும் இறங்கி தங்கினார். அன்சலஹன் நாசமாகும், மக்களையும் அதில் என்ன செய்தார், இறக்கினார் அப்படின்னு என்ன செய்கிறது இதில், அதாவது வக்கீல் காதி சொன்னதாக என்ன செய்கிறது இதில் வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை அடுத்த பாகத்தில் என்ன செய்வோம் நம்ம தொடருவோம். ஹாதா மா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.